Hello everyone, welcome to Ultimate Test Series Solution. நம்ம இருக்குது Ultimate Test Series ஓட 15th part testல 15th part testல பார்த்தீங்கன்னா 11th ஓட full syllabus testல 50 questions ஓகேவா 11th இம்பார்ட்டன்டான 50 questions தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ இதில் உனக்கு ஒரு ரஃபான ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேவா. உன் PYQல எப்படி இருக்குமோ அதை பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின் பேப்பர்ல ரெடி பண்ணியிருக்கோம். அப்போ PYQல எந்தெந்த டாபிக்ல இருந்தால் கேள்வி வருதோ அந்த டாபிக்ல இருந்து இதுலயும் கேள்விகள் இருக்கும். Question பாரு. The electric field is given by E is equal to A by x power 4 by square is equal by square j cap plus c z square k cap. சரியா? இது மாதிரி இந்த क्वेश्चन பார்த்தோம் என்ன சொல்லுவ சார் இதெல்லாம் எந்த லெசன்? இதெல்லாம் 12th ல ஒரு பட் நல்லா பாரு. நமக்கு SI யூனிட்ஸ் கேக்குறாங்க. சோ யூனிட்ஸ் கேக்குறாங்கன்னா நம்ம யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் லெசன் சொல்லலாம். கரெக்ட்டா? இப்போ இது நல்லா பாரு. நம்ம ஆடோ சப்ராக்டோ பண்றோம்னா டைமென்ஷனலி ஈக்குவலா இருக்கு. அப்ப இதோட யூனிட்டும் இதோட யூனிட் ஈக்குவலா இருக்கணும். கரெக்டா இல்லையா? அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டோட யூனிட் a by x power 4 க்கு ஈக்குவலா இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ரெண்டு யூனிட் இருக்குது. நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சுஜித் ஆரம்பிச்சா 12th னே. நல்லா பாரு யூனிட்ஸ்னு கேக்குறதுனால இது 11th ல வந்துரும். ஓகே. இப்போ நல்லா பாரு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ரெண்டு யூனிட். எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல பாத்தீங்கன்னா சரியா force by charge னு எழுதலாம். ஏனா F is equal to QE இல்லனா E is equal to F by Q. அப்ப இதோட யூனிட் நியூட்டன் per கூலும். வேற என்ன யூனிட் இருக்கு? எலக்ட்ரிக் ஃபீல்ட் is equal to பொட்டன்ஷியல் கிரேடியன்ட்ல dou V by dou R. கரெக்ட்டா இல்லையா? அப்ப வோல்ட் per மீட்டர் இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா யூனிட் தான். சரிங்களா? dou V by dou R னு எழுதுவோம் பாத்தீங்களா? அப்ப எனக்கு A கேக்குறான். A வன எப்படி எழுதிக்கலாம்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் x power 4. அப்ப ஃபர்ஸ்ட் யூனிட் ட்ரை பண்ணி பாரு. நியூட்டன் per கூலும். சரியா? நியூட்டன் per கூலும் x பவர் 4 னா என்ன? மீட்டர் பவர் 4. அப்ப நியூட்டன் per கூலும் மீட்டர் பவர் 4 எங்கயாவது கண்ணுக்கு தெரியுதா? சார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல தெரியுது சார். வேற எங்கேயுமே மேட்சே ஆகல. அப்ப இதான் ஆன்சர். மிச்சம் மூணு நீ சால்வ் பண்ணனும் கூட உனக்கு அவசியம் கிடையாது. சார் என் ராசி உங்களுக்கு தெரியும்ல சார். என் ராசிக்கு 4 ஆப்ஷன்லயுமே அது கரெக்ட் ஆப்ஷனா இருக்கும். அப்ப 4 ஆப்ஷன்லயுமே ஃபர்ஸ்ட் இது கரெக்டா இருக்குது. இது கண்டே பிடிக்காதே. இந்த 4 ஆப்ஷன்லயுமே தான் இருக்கு. சரி இப்போ ரெண்டாவது பாரு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஈக்குவல் டு by ஸ்கொயர். அப்ப B என்ன ஆயிரும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் பை y ஸ்கொயர். சரியா? இன் டர்ம்ஸ் ஆஃப் நியூட்டன்ல எழுதுனா எப்படி எழுதுவ? நியூட்டன் per கூலும் மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? நியூட்டன் எங்கேயுமே இந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகல. இப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் வோல்ட்ல எழுது. வோல்ட் எப்படி எழுது? வோல்ட் per மீட்டரா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் வோல்ட் per மீட்டர். இங்க மீட்டர் ஸ்கொயர் இருக்கு. அப்ப வோல்ட் மீட்டர் கியூப். எங்க மேட்ச் ஆகுது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல மேட்ச் ஆகுது சார். ஃபைனலா என்னது? cz கியூப். E is equal to cz கியூப். அப்ப c என்ன ஆயிரும்? E by z கியூப். இன் டர்ம்ஸ் ஆஃப் சரியா நியூட்டன்ல எழுதுறேன்னு சொன்னா நியூட்டன் per கூலும் மீட்டர் கியூப். ஒன்னு இப்படி இருக்கலாம். இல்லனா இத எப்படி எழுதிக்கலாம்? வோல்ட் per மீட்டர். இங்க ஒரு மீட்டர் கியூப். அப்ப மீட்டர் பவர் 4. எதுல கொடுத்திருக்காங்க? சோ நியூட்டன் per கூலும் மீட்டர் பவர் -3. மீட்டர் பவர் 3 இருக்கு. மேல போச்சுனா மீட்டர் பவர் -3 ஆயிரும். ஓகே புரியுதா? ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும். செகண்ட் क्वेश्चन டைரக்டான PYQ ல கேட்ட क्वेश्चन. ஓகே quantity is represented by x is equal to ma lb tc. the percentage error in length ல இருக்க எரர் எவ்வளவு? ஆல்பா. மாஸ்ல இருக்க எரர் ஆல்பா, லென்த்ல இருக்க எரர் பீட்டா, டைம்ல இருக்கிறது காமா. அப்ப எந்த ஆப்ஷன் சார் கரெக்ட்? இதுல டைரக்டான क्वेश्चन. சீக்கிரம் சொல்லுங்க. வெரி குட் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். எப்படி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துச்சு? ஏனா எனக்கு பெர்சன்டேஜ் எரர்னா என்ன பண்ணுவேன்? பவரை தூக்கி முன்னாடி போட்டுருவேன். a டைம்ஸ் டெல்டா m by m பிளஸ் b டைம்ஸ் டெல்டா l by l பிளஸ் c டைம்ஸ் டெல்டா t by t. கரெக்ட்டா? இப்போ நல்ல பாரு எரரின் மாஸ் எவ்வளவு கொடுத்துட்டான்? ஆல்பான்னு கொடுத்துட்டான். லென்த்ல எவ்வளவு எரர்? பீட்டான்னு கொடுத்துட்டான். டைம்ல எவ்வளவு எரர்? காமான்னு கொடுத்துட்டான். எந்த ஆப்ஷன்? அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னது? எரர் எப்பயுமே ஆட் மட்டும் தான் பண்ணனும். எரர் cannot be subtracted. அப்ப நல்லா பாரு இங்கே சப்ட்ராக்ட் பண்ணிருக்காங்க, இங்கே சப்ட்ராக்ட் பண்ணிருக்காங்க. அப்ப இது அவங்க ஆன்சராக இருக்க முடியாது. புரியுதா? குட். இந்த क्वेश्चन வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம். ஆங்குலர் மொமெண்டம் கண்டுபிடிக்கிறது ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்னு என்ன? ஒன்னு m into v into r. இல்லனா என்ன பண்ணு? ஆங்குலர் மொமெண்டம்க்கும் பிளாங்க் கான்ஸ்டன்ட்க்கும் சேம் டைமென்ஷன். அப்ப எனர்ஜி into டைம். சரியா? எப்படி சால்வ் பண்ணுவ? மாஸ், வெலாசிட்டி
அப்புறம் ஒரு லென்த் இப்படி எழுது. இல்லைன்னா எப்படி எழுதிக்கலாம், எனர்ஜி இன்டூ டைம், எனர்ஜி ml ஸ்கொயர் டி பவர் -2 இது ஒரு டைமால மல்டிப்ளை பண்ண டி பவர் -1. அப்போ ஆங்குலர் மொமெண்டம் ml ஸ்கொயர் டி பவர் -1 பீக்கு 3. பீக்கு 3 எத்தனை ஆப்ஷன்ல இருக்கு, இங்க இருக்கு இங்க இருக்கு, மிச்சம் இருக்குத விட்டுரு. சரியா, அடுத்து எது சேமா இருக்குன்னு பாரு. எதுவுமே சேமா இல்லை. ஒரு ராசி ரொம்ப நல்லா இருக்குது. டார்க்கு பார்த்தோன்னா ஃபோர்ஸ் மாதிரி தானே, சாரி எனர்ஜி மாதிரி தானே. டார்க்கு ஒர்க் டன் எனர்ஜி எல்லாம் சேம். அப்போ டார்க்கு என்ன எனர்ஜியோடது Qக்கு 1ன்னு வரணும். Qக்கு 1 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. சரி, இதான் உங்கள் ஆன்சர். ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ப்ரெஷருக்கு 1 கரெக்டாக இல்லை. ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ப்ரெஷருக்கும் 1. ஸ்ட்ரெஸ்னா நான் ஃபோர்ஸ் அப்பான் ஏரியா. ஃபோர்ஸ் எப்படி எழுதுவேன், ml டி பவர் -2 இதை ஏரியாவில் டிவைட் பண்ணிடு. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும், ml பவர் -1 டி பவர் -2. இதெல்லாம் வாயிலே தெரியணும் எல்லாமே. அப்போ 3க்கு 4. ப்ரெஷர் கிரேடியன்ட்னா என்ன அர்த்தம், கிரேடியன்ட்னா என்ன, சீக்கிரம் ஆன்சர் சொல்லு. கிரேடியன்ட்னா என்ன, நான் அதுக்குள்ளே ப்ரெஷர் கண்டுபிடிச்சி வைக்கிறேன். ப்ரெஷர்னா ஃபோர்ஸ் பர் ஏரியா. அப்போ ml பவர் -1 டி பவர் -2. ப்ரெஷர் கிரேடியன்ட்னா என்ன அர்த்தம், கிரேடியன்ட்னா என்ன, ப்ரெஷர் கண்டுபிடிச்சாச்சு. ப்ரெஷர் கிரேடியன்ட்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், வெரி குட், ப்ரெஷரை லென்த்தால் டிவைட் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ நல்லா பாரு, இதை நான் ஒரு லென்த்தால் டிவைட் பண்ணுறேன். அப்போ இது மேலே போயிடுச்சுன்னா ml பவர் -2 டி பவர் -2. ஸோ ப்ரெஷர் கிரேடியன்ட் 4th. புரியுதா, 4க்கு 2. குட். A particle experience a constant acceleration for 30 seconds after starting from rest. ரெஸ்ட்லேருந்து ஒரு பார்ட்டிகல் ஸ்டார்ட் ஆகுது, 30 செகண்டுக்கு ஆக்சிலேட் பண்ணுறீங்க. 10 செகண்டில் எவ்வளோ டிஸ்டன்ஸை ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, 10 மீட்டர். அப்போ கேள்வி என்ன கேட்குறான் பாரு, நெக்ஸ்ட்டு 20 செகண்டில் எவ்வளோ. சரியா, நம்ம ஷார்ட்கட் என்ன சார், ரேட்னா டிவைட் பை டைம். வெரி குட்மா, வெரி குட்மா. நம்ம ஷார்ட்கட் என்ன சொல்லுது, 1:2:3. கரெக்டாக இல்லையா, சொல்கிறது புரியுதா இல்லையா, 1:2:3. அதாவது 10 செகண்ட், 20 செகண்ட், 30 செகண்ட். 10 செகண்டில் ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் எக்ஸ்னு சொன்னால் 20 செகண்டில் ட்ராவல் பண்ண டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும், டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் இன் 20 செகண்ட்ஸ் எவ்வளோ இருக்கும், 4xன்னு இருக்கும். 30ல் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, 9xன்னு ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக இல்லையா. இப்போ அவன் என்ன சொல்கிறான், இந்த டிஸ்டன்ஸை S1 வச்சுக்கோ. அவன் நெக்ஸ்ட்டு 20 செகண்ட், 10 செகண்ட்லேயே கேட்கல, நெக்ஸ்ட்டு 20 செகண்ட். நெக்ஸ்ட்டு 20 செகண்டில் நீ இந்த இடத்துல மொத்தம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன்னு கேட்குறான். கரெக்டாக இல்லையா. நல்லா பாரு, 30 செகண்டில் நான் மொத்தம் 9x டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதில் எக்ஸ் டிஸ்டன்ஸ் 10 செகண்ட்லேயே ட்ராவல் பண்ணிட்டேன். அப்போ மிச்சம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் 20 செகண்டில் ட்ராவல் பண்ணியிருக்கேன், 8x. கரெக்டாக இல்லையா. இந்த 8xை S2ன்னு எடுத்துக்க சொல்கிறான். எக்ஸுக்கு பதிலாக S1ன்னு போட்டுக்கோ. அப்போ 8s1 = S2. எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது, S1 டேர்ம்ஸ் இருக்குது. S1 வந்து இப்படி எழுதலாம். சார் புரியல சார், நல்லா வரப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணு. 10 செகண்டில் நீ ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் எக்ஸு, ரெண்டாவது 10 செகண்டில் நீ ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் 3x, மூணாவது 10 செகண்டில் நீ ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் 5x. இப்போ அவன் என்ன சொல்கிறான், 10 செகண்டில் நீ ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் S1, அடுத்து சரிங்களா, அடுத்து 20 செகண்டில். அப்போ நல்லா பாரு, ஃபஸ்ட்டு 10 செகண்ட் கேட்கல, அடுத்து 20 செகண்டில். அப்போ 10 + 10 20. இதில் நீ மொத்தம் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளோ, அதை S2 எடுத்துக்கோன்னு சொல்கிறான். இது x, இது 8x. புரியுதா. ப்ளீஸ் ஒன் மோர் டைம் நல்லா பாரு தம்பி. ஷார்ட்கட் தெரியும் தானே, n செகண்ட் nth செகண்டோட ஷார்ட்கட் தெரியும் தானே லெஜெண்டுக்கு. n செகண்ட் nth செகண்டோட ஷார்ட்கட் தெரியுமா தெரியாதா, இல்லை நான் பாட்டுக்கு இங்கே சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்க போகிறேன், அவனுக்கு ஷார்ட்கட்டே தெரியாமல் இருக்க போகிறான். நல்லா பாரு, 1 செகண்டில் நீ ட்ராவல் பண்ணுற டிஸ்டன்ஸ் எக்ஸு, 2 செகண்டில் நீ மொத்தமாக ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 4x. 0லேருந்து 2 செகண்டில். 3 செகண்டில் நீ ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 9x. இப்போ அவன் என்ன சொல்கிறான், கொஸ்டினை பாரு. 1 செகண்டில் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸை S1 வச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு 2 செகண்டில், ஃபஸ்ட்டு செகண்டில் கேட்கல, நெக்ஸ்ட்டு 2 செகண்டில் செகண்டை விட்டுரு, நெக்ஸ்ட் 2 செகண்டை பாரு. மோனிஷா தெரியாதுன்றாங்க. அப்படின்னா தயவுசெய்து என்னோட ஒன் ஷாட் வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்டு தான் வரணும், ஓகேவா. 12th ஒன் ஷாட் சீரிஸ் போய்கிட்டு இருக்குது. 11th ஒன் ஷாட் சீரிஸ் நீங்கள் எல்லாருமே கொடுக்குற ரெஸ்பான்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மேபி 10ஆம் தேதி சரிங்களா, 10ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகலாம், ஸ்டார்ட் ஆகாமலும் போகலாம். சார் அது வரைக்கும் நான் என்ன பண்ணுறதுன்னா, நீங்கள் தாராளமாக என் கிராஷ் கோர்ஸை கூட உட்காந்து பாருங்கள். பட் கிராஷ் கோர்ஸ் பார்க்குறதுக்கு இப்போ நேரம் கிடையாது. ஓகே, இப்போ நல்லா பாரு, நெக்ஸ்ட் 2 செகண்டில் அவன் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எவ்வளோ, நல்லா பாரு. 3 செகண்டில் மொத்தமாக ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 9x.
ஒரு செகண்ட்ல டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எக்ஸ். அப்போ 2 செகண்ட்ல எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கனால வரும் மொத்த டிஸ்டன்ஸ் 9x. முதல் செகண்ட்ல எக்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கான் 8x ட்ராவல் பண்ணியிருக்கான். அப்போ இதோட வேல்யூ S2ன்னு எடுத்திருக்காங்க. ஒன்று இப்படி சால்வ் பண்ணு, இல்லைன்னா என்ன பண்ணு, ஃபஸ்ட்டு செகண்டில் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் எக்ஸு, செகண்டில் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 3x, மூணாவது செகண்டில் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 5x. அப்போ நல்லா பாரு, இதே என்ன சொல்லிட்டான், முதல் செகண்டில் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் x1, நெக்ஸ்ட்டு 2 செகண்டில் எவ்வளவு, இதான் சார் நெக்ஸ்ட்டு 2 செகண்டில். அப்போ 8x வந்து S2க்கு ஈக்குவல். நான் 1 2 3ன்னு சொல்லியிருக்கேன், அவன் வந்து 10 20 30ன்னு வச்சிருக்கான், அவ்வளோதான் டிஃபரன்ஸு. சரியா? சேம் டைப் ஆஃப் கொஸ்டின் கிராஷ் கோர்ஸில் அவைலபிளாக இருக்கும். ஆனால் அந்த இடத்துல நான் கொஸ்டினை சால்வ் பண்ணுறப்ப கொஞ்சம் மிஸ்டேக் விட்டேன். த டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் கேட்குறாங்க. சரியா? நல்லா பாரு, ஆன்சர் டைரக்டாக சொல்லி டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் வேணும். ஏ பார்ட்டிக்கல் வந்து 45 டிகிரியில் இருக்கான், இது ஏ, சரி இது 45 டிகிரி, இது பார்ட்டிக்கல் ஏ. பி பார்ட்டிக்கல் வந்து 60 டிகிரியில் இருக்கான், இது பி பார்ட்டிகல் 60 டிகிரி. ஒன்ட்ட என்ன கேட்குறாங்க, ரேஷியோ கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுவேன், சிம்பிளி tan θ கண்டுபிடிச்சிரு. ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் கிராஃபோட ஸ்லோப் வந்து உனக்கு வெலாசிட்டி கொடுத்துரும். கரெக்டாக இல்லையா? அப்போ ஏ பை பி கேட்குறான்னா ரேஷியோ ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் ஏ பை பி, வெலாசிட்டி ஆஃப் ஏ பை வெலாசிட்டி ஆஃப் பி எப்படி எழுதுவேன், tan θ A by tan θ B, tan of 45 by tan of 60. வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வந்து 1/√3 வந்துடும். ஏன் இதோட வேல்யூ 1, இதோட வேல்யூ √3. புரியுதா தம்பி? நீ வரும் பின்னு சொன்னாலே எனக்கு புரியும். சரியா? ஆப்ஷன் பிபி பிபிபி தேவையில்லாத எல்லா வேலையும் யார் பார்க்கறது? அந்த பையன் பேர் என்ன கரெக்டாக சொல்லுங்க. இந்த கொஸ்டினை பாரு, a person walk along a east west direction. சப்போஸ் நீ பாசிட்டிவ்ல இருக்கிறது ஈஸ்ட்னு எடுத்தனா நெகட்டிவ்ல இருக்கிறது வெஸ்ட் ஆயிரும். இப்போ அவன் என்ன கேட்குறாங்க, ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்குறான். என்ன கேட்குறான், ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்குறான். ஸ்ரீனிவாசன் அவன் பேரை சொல்லிக்கிட்டான். நான் கூட மற்றவங்களாம் சொல்லுவாங்க, அவனே அவன் பேரை சொல்லிக்கிறான், ஸ்ரீனிவாசன் தானே. இப்போ நல்லா பாரு, ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்குறான். ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார்முலா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஸ்டார்டிங்கில் நீங்கள் எங்கே இருந்தீங்க, 0ல் இருக்கீங்க. ஃபைனலில் நீங்கள் எங்கே இருக்கீங்க, 0ல் இருக்கீங்க. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் போட்டால் உனக்கு ஆன்சர் என்ன வருது, உன்னோட மார்க்கு வருதா இல்லையா? உன் மார்க் வந்துருச்சா? ஓகே. A body with mass 6 kg is acted upon by a force. இவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க சார். If its initial velocity u is equal to value கொடுத்துட்டான். The time at which it will just have velocity along y axis. velocity எந்த ஆக்சிஸ்ல இருக்கணும், y ஆக்சிஸ்ல மட்டும்தான் இருக்கணும். y ஆக்சிஸ்ல மட்டும்தான் velocity இருக்கணும்னு சொன்னா x ஆக்சிஸோட velocity என்ன ஆகணும், 0 ஆயிரணும். சொல்றது புரியுதா? velocity எதில் இருக்கணும், along the y axis only. அப்போ velocity along x axis என்ன ஆகணும், 0 ஆகணும். அப்போ நான் x axis பற்றி மட்டும் பேசுகிறேன். சரியா? x axis ஓட ஃபைனல் velocity 0 ஆயிரணும். இனிஷியல் velocity கொடுத்துட்டான் ப்ளஸ் 80. இந்த ஈக்குவேஷன் பார்த்துருக்கியா? ஃபைனல் velocity 0, இனிஷியல் velocity எவ்வளோ கொடுக்குறான், 8. ஃபோர்ஸ் கொடுத்துட்டான், ஆக்சிலரேஷன் வேணும். சரியா? ஃபோர்ஸ் கொடுத்துட்டா என்ன வேணும், ஆக்சிலரேஷன் வேணும். அப்போ ஆக்சிலரேஷனை நான் ஃபோர்ஸ் பை மாஸ்ன்னு எழுதலாம். எந்த எடுக்கிறேன், ஐ கேப் மட்டும் இருக்கிறேன், எக்ஸ் ஆக்சிஸ் மட்டும் தான் 0 ஆக போகுது. அப்போது ஃபோர்ஸ் வந்து -4, மாஸ் வந்து 6. அப்போது -4/6 t. இது சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க சார். லாஸ்ட் கொஸ்டினில் ட்ரப்பீசியம்க்கு எந்த ஃபார்முலா? தம்பி நல்லா பாரு, ஏரியா கண்டுபிடிக்க சொல்லி கேட்கல. சரிங்களா? சப்போஸ் அந்த கொஸ்டினில், சரியா, அந்த கொஸ்டினை மாற்றி விட்டு கேட்குறேன். சரியா? அது வரைக்கும் இந்த கொஸ்டினை நீ சால்வ் பண்ணி கரெக்டாக ஆன்சர் பண்ணு. வெரி குட். ஸோ தேவி கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்ல வரேன். சப்போஸ் அந்த கொஸ்டினில் அவன் டிஸ்டன்ஸ் கேட்டிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? ஓகேவா? பட் அதுக்கு ஆக்சிஸில் வந்து அவன் வெலாசிட்டி கொடுத்துருக்கணும். சரி, அந்த கொஸ்டினை மாற்றி விட்டு கேட்போமே, ஒன்றும் தப்பு கிடையாது. நீ அதுக்குள்ளே இந்த டைமை கண்டுபிடி. இந்த ஈக்குவேஷன்லாம் சால்வ் பண்ண தெரியுமா, இந்த டைம் அங்கிட்டு கொண்டு போ பிளா பிளா பிளன்னு எவ்வளோ ஒரு போது கேன்சல் பண்ண 2 2 6 12. இதுக்கு ஏன் இவ்வளோ டைம் எடுக்கிறாங்கன்னு தெரியலையே. இதானே கிராஃபா இருந்துச்சு. அசியூம் தட் இது வந்து எக்ஸ் கிடையாது, இது வெலாசிட்டி.
அவன் கேட்குறது என்ன, டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறான், அடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோன்னு கேட்குறான். சரியா, கேள்வியை மாற்றியாச்சு. டிஸ்டன்ஸ் கேட்குறான், டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்குறான். உடனே அறிவாளித்தனமாக சொல்லாத, சார் போன தடவை நீங்கள் தான் சொன்னீங்க டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ வந்துச்சு, என்னோட மார்க்குக்கு ஈக்குவலாக வந்துச்சு. சரியா, அப்போ 0 தானே. நல்லா பாரு, அப்போதைக்கு என்ன கிராஃபு, டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப் இல்லை பொசிஷன் டைம் கிராஃப்னு சொல்லிக்கலாம். இந்த இடத்துல கிராஃப் என்னது, வெலாசிட்டி டைம் கிராஃப். அப்போ வெலாசிட்டி டைம் கிராஃப்லேருந்து எனக்கு டிஸ்டன்ஸ் வேணும்னா வெலாசிட்டி இன்டூ டைம் எனக்கு என்ன கொடுக்கும், டிஸ்டன்ஸ் கொடுக்கும். வெலாசிட்டி இன்டூ டைம் என்ன கொடுக்கும், டிஸ்டன்ஸ் கொடுக்கும். அப்போ வெலாசிட்டி டைம் என்ன, ஏரியா கண்டுபிடி. ஏரியான்றது கர்வ்னா என்ன, ட்ரப்பீசியமோட ஏரியா கேட்குறான்னு அர்த்தம். ட்ரப்பீசியம் ஏரியாவுக்கு ஃபார்முலா என்ன, half h a plus b மேலே இருக்கிறதுக்கு. அப்போ half, இதோட ஹைட் எவ்வளோ சார், 40 மீட்டர் பர் செகண்ட். ஏ என்ன, இந்த பேரலல் சைடு பாரு, இந்த பேரலல் சைடு வந்து 3, இந்த பேரலல் சைடு 12. கரெக்டா, இது சிம்பிளை பண்ணால் 20 × 15 வருது. 20 × 15 போட்டேன்னா 300. எனி டிஃபிகல்ட்டி. கீழே இருக்கிறது ட்ரையாங்கிள், இதோட ஃபார்முலா என்ன, half × base × height. half பேஸ் எவ்வளோ, 12லேருந்து 19னா 7. இதோட ஹைட் என்ன, -40. இது 20,000. கரெக்டா, 20 × 7 140. இப்போ வந்துட்டு என்ன கேட்குறேன், டிஸ்டன்ஸ் கேட்குறான். டிஸ்டன்ஸ்னா ஆக்சுவலி இங்கே -140 இருக்கும், ஏன்னா இங்கே ஒரு -40 இருந்துச்சு. கரெக்டா, இப்போ வந்துட்டு டிஸ்டன்ஸ் கேட்டால் என்ன பண்ணு, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவீங்க. புரியுதா இல்லையா? அப்போ சும்மா ஆட் பண்ண போகிற 300 140 சார் நெகட்டிவ்ல இருக்கு. நல்லா பாரு, டிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாசிட்டிவ் தான். அப்போ 300 கூட 140 கூட்டினா உனக்கு என்ன கிடைக்கும், 440. இதே டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டாங்கன்னா என்ன பண்ணும், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு வெக்டார் குவான்டிட்டி. அப்போ பாசிட்டிவா எடுத்துக்கணும், நெகட்டிவா எடுக்கணும். அப்போ எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணு. 300லேருந்து 140 போயிடுச்சுன்னா என்ன வருது, 160 வருது. அப்போ டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டாங்கன்னா வெலாசிட்டி டைம் கிராஃப்லேருந்து கேட்டால் இப்படி. அவன் கேட்டது என்ன, பொசிஷன் டைம் கிராஃப் கொடுத்துட்டான். சரியா, பொசிஷன் டைம் கிராஃப் கொடுத்துட்டு என்கிட்ட வெலாசிட்டி கேட்டான். ஒரு மெத்தட் என்ன சார், நான் இங்கேருந்து இங்கே வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும், அடுத்து இந்த வெலாசிட்டி, அடுத்து இந்த வெலாசிட்டி, அடுத்து இந்த வெலாசிட்டி, அடுத்து இந்த வெலாசிட்டி. ஜென்ரல் ஃபார்முலா என்ன, ஆவரேஜ் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ், ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஸ்டார்டிங்கில் 0, ஃபைனல்லையும் 0. ஓகே, இந்த क्वेश्चन ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். A cricketer can throw a ball to a maximum horizontal distance. தூக்கி எறிகிறான் சார், எவ்வளோ ஹைட் தூரம் எறிகிறான், 100 மீட்டருக்கு எறிகிறான். சரியா, அப்போ மேக்ஸிமம்னா என்ன அர்த்தம், u² sin 2θ 1 ஆயிருச்சு. u² பை ஜியோட வேல்யூ என்ன வருது, 100 வருது. அவங்க என்ன கேட்குறாங்க, சப்போஸ் நீங்கள் அதே ஸ்பீட்னா என்ன, யூவை கான்ஸ்டன்ட்டாக வச்சுருக்கீங்க, how much height above the ground can he throw, எவ்வளோ ஹைட் மேலே தூக்கி போட முடியும். நிறைய பேர் வந்து இதில் உட்காந்து போராடிக்கிட்டு இருப்பீங்க. என்ன பண்ணுவீங்க, இங்கே உட்காந்து u² கண்டுபிடிப்பேன். வந்துட்டு u² கேட்டானா கேட்கவே இல்லை, கேட்காததை கண்டுபிடிக்காத. சார் எப்படி சார் கண்டுபிடிக்கலன்னா ஹைட் கேட்குறா சார், ஹைட்டோட ஃபார்முலா என்ன, u² sin² θ பை 2g. இப்போ எனக்கு இந்த u² தெரிஞ்சால் தானே சால்வ் பண்ண முடியும். நல்லா பாரு, மேக்ஸிமம் கேட்குறான். அப்போ இதோட வேல்யூ 1 ஆயிருமா, 1 ஆயிடுச்சு. இப்போ u² பை ஜியோட வேல்யூ 100, u² பை ஜியோட வேல்யூ என்ன 100. அப்போ u² பை 2gயோட வேல்யூ என்ன, ஒரு பையன் மட்டும் சட்டுன்னு ஆன்சர் பண்ண. குட், புரியுதா ராஜசேகர், நீங்கள் கோர்ஸ் படிச்சிங்களோ, ஏன்னா இந்த கொஸ்டின் சேம் கொஸ்டின் கோர்ஸ்லையும் சால்வ் பண்ணியிருப்போம். குட் ஈவினிங் சார், குட் ஈவினிங்மா. புரியுதா, டைரக்டாக கண்டுபிடி, தேவையில்லாத வேலை பண்ண வேண்டாம். Raindrop falling with a velocity 2i cap minus 4j cap. What should be the velocity of a man so that the rain hits him at? நல்லா பாரு. சரியா, ஒரு மனுஷன் நடந்து போறான் சார். மனுஷன் வந்து எந்த ஆக்சிஸில் நடப்பான், எக்ஸ் ஆக்சிஸில் நடப்பானா இல்லை மனுஷன் வந்து ஒய் ஆக்சிஸில் நடந்துக்கிட்டு இருப்பானா, எக்ஸ் ஆக்சிஸில் நடப்பானா ஒய் ஆக்சிஸில் நடப்பானா. எனக்கு தெரிஞ்ச மனுஷன் எக்ஸ் ஆக்சிஸில் தான் நடக்க போகிறான். கரெக்டாக இல்லையா, எக்ஸ் ஆக்சிஸில் முன்னாடி போகலாம் பின்னாடி போகலாம். அப்போ ஒய் ஆக்சிஸில் வெலாசிட்டி மாறுமா, மாறாது. அப்போ ஒய் ஆக்சிஸ் வெலாசிட்டி 4. அவங்க ரிசல்டன்ட் எவ்வளோ சார் எதிர்பார்க்குறாங்க, ரிசல்டன்ட் எவ்வளோ வேணுமா, 5 வேணுன்றான். இந்த வேல்யூ 4, எனக்கு ரிசல்டன்ட் 5 வேணும். அப்போ என்னோட இந்த வெலாசிட்டி என்னவா இருக்கணும். கொஸ்டின் இப்படியும் பாசிபிள். வெரி குட், நிறைய பேர் ஆன்சர் பண்ண ஆரம்பிச்சிங்க. இல்லைன்னா என்ன நடந்திருக்கலாம், இது 4,
இங்கே 5 வேணும். அப்போ இந்த வெலாசிட்டி எவ்வளோ? வெரி குட். ரெண்டு கேஸ்லையுமே எனக்கு இந்த வெலாசிட்டி 3 இருந்தால் தான் பாசிபிள். கரெக்டாக இல்லையா? அப்போ நல்லா பாரு, அந்த வெலாசிட்டிலேருந்து இந்த வெலாசிட்டியை சப்ராக்ட் பண்ணிடு. வெரி குட். 3 4 5 ரிலேஷன். எஸ், வெரி குட். இப்போ நல்லா பாரு, 2i cap மைனஸ் ஆஃப் மைனஸ் ஐ கேப் போடு. அப்போ என்ன சார் கிடைக்கும்? 3i cap கிடைக்கும். ஆமாவா இல்லையா? அப்போ இது கரெக்ட் ஆன்சர் தான். செகண்ட் ஆப்ஷனுக்கு வேணா போத் 1 and 2 கரெக்ட்னு சொல்கிறேன். அப்போ இந்த ஆப்ஷனை செக் பண்ணிடணும். நம்ம இந்த வெலாசிட்டிலேருந்து இந்த வெலாசிட்டி என்ன பண்ணு? சப்ராக்ட் பண்ணிடு. 2i cap மைனஸ் 5i cap. அப்போ என்ன கிடைக்கும்? மைனஸ் 3i cap கிடைக்கும். ரெண்டுமே பாசிபிள் பாரு. 3i capக்கும் பாசிபிள், மைனஸ் 3i capக்கும் பாசிபிள். சரிங்களா? வெரி குட். அப்போ நல்லா பாரு, ரெண்டு ஆன்சருமே கரெக்டு. எப்படி கரெக்ட்னு புரிஞ்சுதா? ரெண்டு வெலாசிட்டிக்கு ரிலேட்டிவ் வெலாசிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். அதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ண போகிறீங்க. சப்ராக்ட் பண்ணுறப்ப ரெண்டுமே கரெக்டாக வருது. 2i capலேருந்து 5i cap சப்ராக்ட் பண்ணி மைனஸ் 3i cap. 2i capலேருந்து மைனஸ் i cap சப்ராக்ட் பண்ணி. சப்ராக்ஷன் என்ன? மைனஸ் ஆஃப் மைனஸ்னா ப்ளஸ் ஆயிரும் இந்த கேஸில். ரெயின் என்ன இப்போ தானே சால்வ் பண்ணிட்டு வந்தோம், திரும்பி சேம் கொஸ்டின் வந்துச்சு. சாரிப்பா, அட பாவீங்களா. 9வது கொஸ்டினுக்கு அப்புறம் 10வது கொஸ்டினுக்கு வரல, திரும்பி 9வது கொஸ்டினே வச்சுட்டாங்க. ஒரு 2 minutes டைம் கொடு. 10வது கொஸ்டின் மிஸ் ஆயிடுச்சு. இது எத்தனாவது கொஸ்டின் பேப்பரு? 15ஆ? பதினஞ்சு உங்கள்ட்ட ப்ரொவைட் பண்ணலையோ? இல்லை, 15 ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இந்த 10வது கொஸ்டின் hello everyone, hello. x and y coordinate of the particle at any time are x is equal to இவ்வளோ, y is equal to இவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. acceleration of the particle கேட்குறாங்க. சரியா? acceleration of the particle எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ண வெலாசிட்டி என்ன கிடைக்குது? 8. கரெக்டா? 8 minus 6t square. any difficulty? அடுத்து என்ன பண்ணுவீங்க? இதை டிஃபரன்ஷியேட் பண்ண ஆக்சிலரேஷன் கிடைக்கும் மைனஸ் 12t. இது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு. ஒய் ஆக்சிஸ்க்கு பாரு, வெலாசிட்டி அலாங் ஒய் ஆக்சிஸ் 40, ஆக்சிலரேஷன் அலாங் ஒய் ஆக்சிஸ் 0. அப்போ எனக்கு மைனஸ் 12t கேப் கிடைக்கிது. 12t, டீயோட வேல்யூ 2ன்னு போட்டால் ஆன்சர் என்ன? 2 போட்டு இந்த இடத்துல. புரியுதா? அப்போ வெலாசிட்டி எல்லாம் ஒய் ஆக்சிஸ் கேட்டால் 0, பட் அவங்க ஜென்ரலாக வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. சார் சப்போஸ், சரியா, சப்போஸ் எனக்கு இந்த இடத்துல மைனஸ் 24 வருது, இந்த இடத்துல மைனஸ் 7 வருது, அப்போ எந்த ஆன்சர் சார் மார்க் பண்ணுவீங்க? ஒரு இடத்துல மைனஸ் 24 கிடைக்கிது, அந்த ஆக்சிலரேஷன் மைனஸ் 7 கிடைக்கிது, அப்போ எந்த ஆன்சர் மார்க் பண்ணுவீங்க? சப்போஸ் இந்த இடத்துல ஆன்சர் மைனஸ் 7 இருக்குது, இந்த இடத்துல மைனஸ் 24 இருக்குது, எதை மார்க் பண்ணுவீங்க? கரெக்டாக சொல்லுங்கள், கரெக்ட் ஆன்சர் சொல்லுங்கள் சீக்கிரமா. ஒரு பொண்ணு ரூட்டுன்னா ஸ்ரீனிவாசன் பின்னாடி ரூட்டுன்றான். என்ன ரூட்டு? என்ன வரும்? 24க்கும் 7 இருக்கு, இந்த இடத்துல 24 இருக்கு, அங்க 7 இருக்கு, எந்த ஆன்சர் போடுவீங்க?
தேங்க்யூ, ரொம்ப நன்றி சொன்னதுக்கு. ரிசல்டன்ட் எங்களுக்கு தெரியாதா? ரிசல்ட் எவ்வளோ வரும்னு கேட்டுக்கிட்டு இருந்தா அது ஹைலைட்னு ஒருத்தனா சொன்னால் அப்படியே அடுத்து ரிசல்டன்ட் ஒரு பண்ண ரூட்னா அடுத்து ரூட் உன் அப்பா 25 வந்துருச்சு. மீனிங் என்ன? -24 இங்கே இருக்குது, இங்கே -7 இருக்குது. இதுக்கு ரிசல்டன்ட் எப்படி கண்டுபிடிப்ப? பைத்தகரஸ் தியரம். இது டைரக்ட் ட்ரிப்ளெட், அதனால தான் இவ்வளோ ஈஸியான கொஸ்டின் கேட்டேன். ஒருத்தன் 13ன்றான். 13 எப்படியா வரும்? 13 எப்படி வரும்? 13 வராது. 13 எப்போ வரும்? இந்த வேல்யூ 12, இந்த வேல்யூ 5 இருந்தால் இது 13 வரும். சரியா? பைத்தகரஸ் தியரம் இதோட ஸ்கொயர் ப்ளஸ் இதோட ஸ்கொயர் இதோட ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும், அவ்வளோதான். இப்போ நம்ம கேஸில் அதெல்லாம் கிடையாது, இது 0. சரியா? ஓகே. The minimum force required to start pushing an body up on a rough inclined plane. நல்லா பாரு, ரஃப் இன்க்ளைன் பிளேன்ல ஒரு மேலே தள்ளுறீங்க, மேலே தள்ளுறப்ப எவ்வளோ ஃபோர்ஸ்னு கேட்குறான், அடுத்து கீழே தள்ளுறப்ப எவ்வளோ ஃபோர்ஸ்னு கேட்குறான். மேலே தள்ளுறப்ப ஃபோர்ஸ் F1, கீழே தள்ளுறப்ப F2. F1/F2 என்ன? கொஸ்டினை பாரு. நான் டைரெக்டாக இதுக்கெல்லாம் நிறைய ஃபார்முலா கொடுத்துட்டேன், இப்படி டைரெக்டாக சால்வ் பண்ணால் போதும். மேலே தள்ளுறப்போ mg sin theta ப்ளஸ் மியூ mg cos theta. கரெக்டாக இல்லையா? ஏன்னா நான் காஸ் தீட்டான்னு சொல்லி சைன் தீட்டான்னு எழுதுறேன். ஏன்னா நான் மேலே தள்ளுறப்ப ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணும்? அப்போஸ் பண்ணும். அப்போ நான் மேலே தள்ளுறப்ப நிறைய ஃபோர்ஸ் கொடுக்கணும். அதே அந்த ஆப்ஜெக்ட் கீழே வருதுன்னா என்ன அர்த்தம்? சரியா? நான் மேலே தள்ளுற ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணும்? கீழ் பக்கத்து இருக்கும். இதே ஆப்ஜெக்ட் கீழே வருது, அப்போ ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்கும்? மேலே இருக்கும். அப்போ மியூ mg sin theta மைனஸ் மியூ mg cos theta. இது ஈவன் 2 லெக்சருக்கு முன்னாடி ஏதோ ஒரு லெக்சரில் இதே ரிலேட்டடான ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்போம். கரெக்டாக இல்லையா? கரெக்டா? வெரி குட். சுஜிதா மட்டும் கரெக்டான ஃபார்முலா சொல்லிக்கிட்டு இருக்கா. வெரி குட். இப்போ ரிலேஷன் என்ன கொடுத்துருக்கான்? tan தீட்டாவில் கொடுத்துருக்கான். tan தீட்டாக்கு பதிலாக 2μ போட்டுக்கோ. இப்போ இந்த இடத்துல எனக்கு tan தீட்டா இருக்கா? tan தீட்டா இல்லை. அப்போ tan தீட்டா இல்லைன்னா நான் tan தீட்டாவை கொண்டு வரணும். ஒரு பையன் டார்க்குன்றாயா. ஸ்ரீனிவாசன், நீங்கள் என்ன பண்ண போறீங்க எனக்கு தெரியல தம்பி. இந்த வருஷம் இந்த கொஸ்டினுக்கு டார்க்கு என்னையா சம்பந்தம்? டார்க்கு டாபிக் பேசுகிறப்ப நம்ம ஃப்ரிக்ஷன் பற்றி முக்கால்வாசி டைம் பேசவே மாட்டோம். ஒரே ஒரு கண்டிஷனில் மட்டும்தான் பேசுவோம். சரியா? இதுக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை. நல்லா பாரு, எனக்கு என்ன வேணும்? என்ன வேணும் எனக்கு? எனக்கு பார்த்தேன்னா tan தீட்டா வேணும். கரெக்டாக இல்லை? என்ன வேணும்? tan தீட்டா. இப்போ இங்கே சைன் தீட்டா இருக்குது. அப்போ நான் சைன் தீட்டா எதால டிவைட் பண்ண tan தீட்டா கிடைக்கும்? காஸ் தீட்டாவால். அப்போ நான் சப்போஸ் இந்த டேர்ம் மொத்தத்தையும் mg காஸ் தீட்டாவால் டிவைட் பண்ணுறேன். எதால டிவைட் பண்ணுறேன்? mg காஸ் தீட்டா. அப்போ mg காஸ் தீட்டாவால் டிவைட் பண்ணேன், இந்த mg கேன்சல் ஆயிரும். அப்போ tan தீட்டா கிடைக்குமா? இதை mg காஸ் தீட்டாவால் டிவைட் பண்ண இது மொத்தமாக கேன்சல் ஆயிரும், மியூ கிடைக்கும். இதை பாரு, mg காஸ் தீட்டாவால் டிவைட் பண்ண tan தீட்டா மைனஸ் மியூ. இப்போ tan தீட்டாக்கு பதிலாக 2μ சப்ஸ்டியூட் பண்ணிடு. tan தீட்டாக்கு பதிலாக 2μ சப்ஸ்டியூட் பண்ணிடு. 2μ plus μ divided by 2μ minus μ. ஆன்சர் என்ன வருது? ஓகே, any difficulty? A player catches a ball of 200 gram moving with a speed of 20 meter per second. If the time taken to complete the catch is 5 seconds, அப்போ force exerted. ஒருத்தவன் கேட்ச் பிடிக்கிறான், இனிஷியலாக 20 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் வருது. அந்த கேட்ச் பிடிச்சிட்டானா பால் எப்படி என்ன ஆக போகுது? ஸ்டாப் ஆகிட போகுது. அப்போ ஒரு வெலாசிட்டி என்ன ஆயிடுச்சு? 0 ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு ஃபோர்ஸ் கேட்குறாங்க. ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? சேஞ்ச் இன் மொமெண்டம். கரெக்டாக இல்லையா? பை டைம் டேக்கன். ஒரு வெலாசிட்டி 0, மைனஸை கண்டுக்காது, ஏன்னா மைனஸ் எங்கேயுமே கொடுக்கவே இல்லை. அப்போ மாஸ் எவ்வளோ சார்? 200 கிராமு. கிலோகிராமா மாத்து. ஒரு வெலாசிட்டி என்ன? 20. இன்னொரு வெலாசிட்டி கண்டுக்காத. டிவைட் பை 0.5. 0.5 வேணும்னா நீ 1/2 எழுதலாம். கரெக்டா? இதை 1/2 மேலே போயிடும். 2 × 2 × 2. ஆன்சர் என்ன வருது? 8 வருது. ஓகே, வெரி குட். ஒருத்தவங்க ஆன்சர் பண்ணிட்டாங்க. வெரி குட், குட். Find the tension in the string which is connected to the block as shown in the figure. நல்லா பாரு, நம்ம கயிறை இழுக்க போகிறோம். கயிறுனா என்னதான் பாகுபலி மாதிரி இப்படி இழுத்தாலும் சரி, இந்த ஆப்ஜெக்ட்ல எப்படி நடந்து வரப்போகுது? இந்த டைரக்ஷன்ல வரப்போகுது. அப்போ நான் கொடுக்குற 2 ஃபோர்ஸில் ஒரு ஃபோர்ஸோட வேலை என்ன? அந்த ஆப்ஜெக்டை நேராக இழுக்கிறது. இன்னொரு ஃபோர்ஸை பார்த்தேன்னா எந்த விதமான ஒர்க்கும் பண்ணல. அப்போ இந்த ஃபோர்ஸ் எவ்வளோ நான் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த வேல்யூ 10.
சரியா? அப்ப இந்த வேல்யூ எவ்வளவு இருக்கும்? 10 cos theta which is equal to 5 இருக்கும். நான் சொல்றது புரிஞ்சா? புரியலன்னா கேட்டுக்கோ. கரெக்டா? வெரி குட். 10 cos theta, வெரி குட் வெரி குட் வெரி குட். அப்ப ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் மட்டும் தான் வேலை பார்க்க போகுது. இப்போ இந்த சிஸ்டம்க்கு ஆக்சிலரேஷன் எப்படி கண்டுபிடிப்பேன்? டோட்டல் ஃபோர்ஸ் எவ்வளவு ஆக்ட் ஆகுது? 5 ஆக்ட் ஆகுது. டோட்டல் மாஸ் எவ்வளோ? 5. அப்ப ஆக்சிலரேஷன் என்ன? 1. ஆக்சிலரேஷன் என்ன? 1. சரியா? இப்ப லாஜிக் யூஸ் பண்ணி, ஈக்குவேஷன்ல தேவையில்லை, லாஜிக் யூஸ் பண்ணு. அவன் இந்த டென்ஷன் கேட்கறான். இந்த கயிறை யாருக்கு, இந்த கயிறு யாரை சார் இழுக்க போகுது? இந்த கயிறு யாரை இழுக்க போகுது சொல்லு. இந்த கயிறு யாரு இழுக்க போகுதுன்னு தெரிஞ்சாலே இந்த கொஸ்டின் சால்வ் ஆயிரும். இந்த கயிறு மேல டென்ஷன் வருது, அதுக்கு காரணம் என்ன? இந்த கயிறு பின்னாடி இந்த 2 kg ஆப்ஜெக்ட் இருக்கு. கரெக்டா இல்லையா? அப்ப இந்த கயிறு வந்து யாரை இழுக்கணும்? 2 kg ஆப்ஜெக்ட் இழுக்கணும். மாஸ் எவ்வளோ? 2 kg. அதோட ஆக்சிலரேஷன் என்ன? 1. அப்ப இந்த கயிறு மேல ஆக்ட் ஆகிற டென்ஷன் என்ன? மாஸ் 2 kg, ஆக்சிலரேஷன் 1. அப்ப 2 1s are 2. சார் புரியல சார், எனக்குலாம் எங்க பெரிய இன்ஸ்டியூட்லலாம் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண சொல்லி கொடுத்தாங்க. நல்லா பாரு, இந்த மாதிரி ஈக்குவேஷன் எழுதப்ப 5 முன்னாடி கொடுக்குறியா, பின்னாடி ஆக்ட் ஆகுறது டென்ஷன். முன்னாடி கொடுக்குற ஃபோர்ஸ் பின்னாடி ஆக்ட் ஆகுற டென்ஷனால இந்த ஆப்ஜெக்ட் முன்னாடி மூவ் ஆகுது. எவ்வளோ ஆக்சிலரேஷன்ல? a ஆக்சிலரேஷன்ல. அப்போ f மைனஸ் t இஸ் ஈக்குவல் டு ma. முன்னாடி கொடுத்த ஃபோர்ஸ் 5, டென்ஷன் தெரியாது. மாஸ் எந்த மாசை இழுக்குது? இது 3 kg மாசை இழுக்குது. சரியா? இந்த 3 kg பாடியோட ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிருக்கோம். 3 ஆக்சிலரேஷன் எவ்வளோ சார்? 1. அப்போ டென்ஷன் அங்கிட்டு போயிருச்சுன்னா டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு 5 மைனஸ் 3 விச் இஸ் ஈக்குவல் டு 2. புரியுதா? உனக்கு இது புரிஞ்சா போதும். அந்த கயிறுக்கு என்ன வேலை, அந்த கயிறு யாரை இழுக்க போறான்னு மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும், கொஸ்டின் சால்வ் ஆயிரும். சார் சப்போஸ் அவன் இங்கே கேட்குறான் சார், அப்ப நல்லா பாரு, இங்க கயிறு யாரை இழுக்கிறான்? இந்த கயிறு இந்த மாசை இழுக்கிறான், அந்த மாசை இழுக்கிறான். கரெக்டா இல்லையா? அப்ப எவ்வளவு மாசை இழுக்கிறான்? 5 kg இழுக்கிறான். எவ்வளவு ஆக்சிலரேஷன்? ஆக்சிலரேஷன் 1. அப்ப இங்க இருக்க ஃபோர்ஸ் எவ்வளவு? 5 1s are 5. புரியுதா? The elevator shown in the figure is descending with an acceleration of 2 meter per second. Mass of the block. நல்லா பாரு, mass of the block வந்து கொடுத்துட்டாங்க. சரியா? The force exerted by block A on block B. இவன் எவ்வளவு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ண போறான்? இவன் எக்ஸர்ட் பண்ண போறது n into g effective. நீங்க கீழே போறீங்க, g effective என்ன ஆகும்? கம்மியாயிரும். கரெக்டா இல்லையா? மாஸ் எவ்வளோ? 0.5. g effective என்ன? g minus a. 0.5. g ஓட வேல்யூ 10, a ஓட வேல்யூ 2 னு சொல்லி கொடுத்துடணும். 8. அப்ப இந்த வேல்யூ 4 நியூட்டன். சப்போஸ் இந்த எலிவேட்டர் மேல போகுது, இந்த எலிவேட்டர் என்ன பண்ணுது? மேல போகுது. அப்ப ஆன்சர் என்ன வரும்? இந்த எலிவேட்டர் கீழே போறதுக்கு பதிலா மேல போகுது, இது டவுன்வர்டுக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சப்போஸ் இந்த எலிவேட்டர் மேல போகுது, ஆனா ஃபார்வர்ட் ரியாக்ஷன் பேக்வர்ட் ரியாக்ஷன் நடத்திட்டு இப்படி உல்டா வரப்ப என்ன பண்றது? अपवर्ड डाउनवर्ड இருக்கானா யோசிக்க வேண்டியதா இருக்குது. சரியா? सर डाउट रिवीजन कैसे करें प्लीज बता दीजिए. हिंदी चैनल போய் கேளுங்கப்பா. ஃபார்முலா ஷீட்டை ரிவைஸ் பண்ணுங்க. சரியா? இந்த மாதிரி டவுட் எல்லாம் ஹிந்தி சேனல்ல போய் கேளுங்க. இப்போ சொல்லு, சப்போஸ் இது மேலே போகுது, மேலே போன ஆன்சர் என்ன? வெரி குட், நிறைய பேர் சொல்லிட்டீங்க. வெரி குட் சர்வேஸ், நீங்கள் அவ்வளோ கஷ்டப்படணும்னு இல்லைப்பா. சரியா? டைரெக்டாக எழுது. மேலே போகுதா, டென்ஷன் இஸ் ஈக்குவல் டு டென்ஷன்னாலும் சரி எம்னாலும் சரி ஜி பிளஸ் ஏ. நீங்கள் எழுதியிருக்கிறது கரெக்டாக, ஃப்ரீ பாடி டயக்ராம் ஒரு ஸ்டெப் அங்கிட்டு கொண்டு வரணும். பட் அது வந்து நல்லது. சரிங்களா? சப்போஸ் நீங்கள் மறந்து போனாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒரு ஸ்டெப்பில் எழுதிட முடியும். அப்போ மாசு 10 + 2 12. 12னா 0.5 × 12. இதோட வேல்யூ 1/2. 1/2 × 12 என்ன? 6 ஆயிரும். இது அப்வர்டுக்கு. அவங்க நார்மல் கேட்டாலும் அதே தான், டென்ஷன் கேட்டாலும் சரி அதே தான். சரியா? நம்மளுக்கு நார்மல் கேட்டிருந்தான், நார்மல்னு போட்டுக்கோ. சரி, இந்த கொஸ்டின்ல இதோட மாசு 1 kg, இவனோட மாசு 0.5. இப்போ இந்த இடத்துல நார்மல் எவ்வளோன்னு கேட்குறேன். இந்த நார்மல் யார் யாரை தாங்கி பிடிச்சிருக்கான்னு சொல்லு. இந்த நார்மல் யார் யாரை தாங்கி பிடிச்சிருக்கான்? இவனையும் தாங்கி பிடிக்கிறான், இவனையும் தாங்கி பிடிக்கிறான், ரெண்டு பேர்த்தையும் தாங்குறான்ல. கரெக்டா இல்லையா? அப்போ இதோட மாஸ் 1, இதோட மாஸ் இதோட மாஸ் 0.5, இதோட மாஸ் 1. அப்போ அதை வச்சு சால்வ் பண்ணுங்க. புரியுதா?
அப்போ டோட்டல் மாஸ் வந்து 1.5 kg. அப்போ அது கீழே போகுதுன்னா 1.5 into 8னு போட்டுக்கோ, மேலே போச்சுன்னா 1.5 into 12னு போட்டுக்கோ. The velocity acquired by a mass m in traveling a certain distance d starting from rest. Rest na u is equal to 0 under the action of constant force. நிறைய பேர் இந்த கொஸ்டினை பார்த்த உடனே எங்களுக்கு சார் நடத்தி கொடுத்தாரு. என்ன நடத்தி கொடுத்தாரு? எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு இ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பை 2m. கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? E is equal to p square by 2m. அப்போ உடனே என்ன பண்ணிடுறது? இதை வந்து இதோட ரிலேட் பண்ணுறது. நல்லா பாரு, இது எப்போ பாசிபிள்? மொமெண்டம் நம்ம கான்ஸ்டன்ட்டாக அசியூம் பண்ணுறப்ப. புரியுதா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்னா அதில் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட்டாக இருக்கிற மாதிரி ஈக்குவேஷன் எழுதணும். நான் ஒர்க் எனர்ஜி தியரம் யூஸ் பண்ணுறேன். ஒர்க் எனர்ஜி தியரம் என்ன சொல்லுது? half mv square is equal to force into displacement. இப்போ இங்கே ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். கரெக்டாக இல்லையா? அப்போ v square is proportional to 1 by mass. அப்போ v is proportional to 1 by root of mass. புரியுதா? ஈவன் அதுலேருந்து நீ கொண்டு வந்திருக்கலாம். பட் ஞாபகம் வச்சுக்கோ, எது கான்ஸ்டன்ட் கொடுக்குறோன்னா அதுக்கு ரிலேட்டடாக நீ கொஸ்டின் சால்வ் பண்ணணும். சரிங்களா? இந்த பையனை மியூட் பண்ணி போடணும். ஹவு டு ரிவைஸ் ஃபாஸ்டர் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். ஃபார்முலா ஷீட். ஓகே, ரீட், ரிவைஸ், சால்வ் த ப்ராப்ளம். A 20 kg body is pushed with just enough force to start its moving. Just enough force to start its moving na என்ன அர்த்தம்? மேக்ஸிமம் ஃபோர்ஸ் கொடுத்துட்டான். எந்த அளவுக்கு மேக்ஸிமம் கொடுத்துருக்கான்? அந்த ஆப்ஜெக்ட் மோஷனில் வர அளவுக்கு மேக்ஸிமம் ஃபோர்ஸ் கொடுத்துருக்கான். ஆப்ஜெக்ட் மோஷனுக்கு வருதுன்னு சொன்னால் அது ஸ்டாட்டிக் ஃபிக்ஷனை ஓவர் கம் பண்ணி வரப்போகுது. கரெக்டாக இல்லையா? லிமிட்டிங் ஃபிக்ஷன் வேரி லிமிட்டிங் ஃபிக்ஷன் அளவுக்கு கொடுத்துருக்கீங்க. லிமிட்டிங் ஃபிக்ஷன் எவ்வளோ சார் இருக்கும்? லிமிட்டிங் ஃபிக்ஷன் எவ்வளோ இருக்கும்? மியூஎஸ் எம்ஜி. இந்த மியூஎஸ் என்ன? 0.8 into m into g. இப்போ ஆப்ஜெக்ட் என்ன சார் ஆயிருச்சு? ஆப்ஜெக்ட் என்ன ஆயிருச்சு? மோஷனுக்கு வந்துருச்சு. ஆமாவா இல்லையா? மோஷனுக்கு வந்துருச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட் மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்? ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகுமா இல்லை கைனெட்டிக் ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகுமா? நல்லா பாரு, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, நான் இனஃப் ஃபோர்ஸ் கொடுத்துட்டே அது முன்னாடி போகிறதுக்கு. அப்போ நான் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்துருக்கேன்? 0.8 mg அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுத்துட்டேன். ஆப்ஜெக்ட் மோஷனில் வந்துருச்சுன்னா அங்கே ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகுது, கைனெட்டிக் ஃபிரிக்ஷன் ஆக்ட் ஆகும். அப்போ கைனெட்டிக் ஃபிரிக்ஷன் பேக்வேர்டில் இருக்கும். கைனெட்டிக் ஃபிரிக்ஷன் எவ்வளோ? 0.4 m into g. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க? ஆக்சிலரேஷன் கேட்குறாங்க. ஆக்சிலரேஷன் ஃபார்முலா என்ன? ஆப்ஜெக்ட் மேலே ஆக்ட் ஆகிற நெட் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் 0.8 mg, இந்த ஃபோர்ஸ் 0.4 mg. 0.8 mg minus 0.4 mg. கரெக்டா இல்லையா? டிவைடட் பை ஆக்சிலரேஷன் என்ன? நெட் ஃபோர்ஸ் பை நெட் மாஸ். இதோட மாஸ் என்ன? m. இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோ, மாஸ் எல்லாம் கேன்சல் அவுட் ஆயிரும். 0.8லேருந்து 0.4 போச்சுன்னா 0.4 into g. ஆன்சர் என்ன? 4. இதுல இது எப்படி வந்துச்சுன்னு தெரியலனா ஜியோட வேல்யூ 10 மறந்துடாத. சரியா? Find the maximum force for which both the block will move with the same acceleration. ரெண்டு பிளாக்கும் எப்படி மூவ் ஆகணும்? சேம் ஆக்சிலரேஷன்ல. இப்போ நல்லா பாரு, நான் இந்த ஆப்ஜெக்டை இங்கே இழுக்கிறேன் F ஃபோர்ஸ் கொடுத்து. அப்போ இந்த இடத்துல இருக்கிற ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இந்த ஆப்ஜெக்டை பேக்வர்டில் இழுப்பான். நான் கீழே இருக்க பாடிக்கு மட்டும்தான் இப்போ ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறேன். இந்த ஃபோர்ஸை நான் இப்படி கொடுக்குறேன். அப்போ இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் இழுக்கும். இந்த ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? மியூ டைம்ஸ் என்னுக்கு ஈக்குவலாக இருக்கும். அது எவ்வளோ? மியூ டைம்ஸ் ஸ்மால் எம் இன்டூ ஜி. அப்போ முன்னாடி அப்போ எவ்வளோ? மியூ டைம்ஸ் ஸ்மால் எம் இன்டூ ஜி. மியூவோட வேல்யூ போட்டுரு, ஸ்மால் எம் இன்டூ ஜியோட வேல்யூ போட்டுரு. 0.34. அப்போ 12. சொல்கிறது புரியுதா? இந்த மாடல் எனக்கு தெரியாது சார். இன்னும் எந்த மாடல்மா தெரியாது? இப்போ நல்லா பாரு, முன்னாடி கொடுக்குற ஃபோர்ஸ் எவ்வளோ? எஃப். பின்னாடி ஃப்ரிக்ஷன் எவ்வளோ சார் இழுக்க போகுது? 12 அளவுக்கு இழுக்க போகுது. அப்போ முன்னாடி ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எஃப் மைனஸ் பின்னாடி இழுக்கிற ஃபோர்ஸ் எவ்வளோ? 12. இதனால் என்ன ஆகுது? ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது.
எந்த ஆப்ஜெக்ட் 10 kg உள்ள ஆப்ஜெக்ட் எவ்வளோ ஆக்சிலரேஷனில் சம் ஏ ஆக்சிலரேஷனில் மூவ் ஆகுது. ஓகே, இப்போ ரெண்டாவது ஆப்ஜெக்ட்டுக்கு பாரு. சரியா, இது ரெண்டாவது ஆப்ஜெக்ட். ஸ்மூத்தில் ஃப்ரிக்ஷன் இருக்காதுல்ல. நல்லா பாரு தம்பி, இந்த சர்ஃபேஸ் ஸ்மூத்து, இந்த சர்ஃபேஸ் ஸ்மூத்து, இந்த இடத்துல தான் நான் ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிச்சிருக்கேன். புரியுதா? ஏன்னா எனக்கு மேலே ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கீங்க. சரியா, இப்போ என் தலையில் எனக்கு வந்து ஃபிசிக்ஸ் நடத்த தெரியல, நான் வேலையை விட்டுட்டு என்ன பண்ணுறேன், நான் கூலி வேலைக்கு போயிடுறேன். இப்போ நான் கூலி வேலைக்கு போகிறேன்னா நான் அப்படியே நடந்து போகிறேன். ஒரு பெட்டியை தலையில் வச்சுட்டு நான் பாட்டி இப்படி நடந்து போகிறேன்னு சொன்னால் அந்த பெட்டியை தலையில் நிற்குமா நிற்காதா? நான் முன்னாடி போகிறேன், அந்த பெட்டியை தலையில் நிற்குமா நிற்காது? இந்த வந்துட்டேன், கூலி வந்துட்டேன், இந்த பாரு. சரியா, இப்போ நான் நடந்து போகிறேன், இது மேலே வெயிட் பண்ணு. இன்னும் அர்த்தம் ஆகாது இல்லையவா? இப்போ நல்லா பாரு, இப்படியே நான் முன்னாடி போகிறேன். இப்படியே நான் முன்னாடி போகிறேன்னா அது என் கூட வருதா இல்லையா? ஏன் சார் அது என் கூட வருது? ஏன் என் கூட அந்த பெட்டி வேலை வந்துக்கிட்டே இருக்குது சொல்லு? ஏன் இந்த பெட்டி என் மேலே வருது? ஏன்னா என் முடிக்கும் இதோட சர்ஃபேஸ்க்கு நடுவில் என்ன கிரியேட் ஆயிடுச்சு? ஒரு ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆயிடுச்சு. கரெக்டாக இல்லையா? அப்போது நான் முன்னாடி போகிறப்ப இந்த ஃப்ரிக்ஷன் இனி லைட்டாக பின்னாடி இழுக்குது. ஓகேவா? மலையாளம் ஸ்பீக்கிங் சார், என்ன அர்த்தம் ஆகாதில்லா? அவன் ஏதோ பேசுகிறான், எனக்கு அது புரியல. அப்போ புரியுதானே எந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் ட்ரா பண்ணியிருக்கேன்ட்டு? இந்த பாக்ஸுக்கு மேலே ஒரு பாக்ஸ் இருந்துச்சு, அதோட ஃப்ரிக்ஷன். அப்போ இந்த ஈக்குவேஷன் எழுதியாச்சு. இப்போ எனக்கு ஆக்சிலரேஷன் தெரியல. இப்போ ரெண்டாவது பாடியை பாரு. ரெண்டாவது பாடி மேலே ஆக்ட் ஆகிற நெட் ஃபோர்ஸ் என்ன? ரெண்டாவது பாடி மேலே ஆக்ட் ஆகிற நெட் ஃபோர்ஸ் என்ன? கண்டாதீங்க, ஷீ ஆர் ஹீ இஸ் நாட் அண்டர்ஸ்டாண்டிங். சரி, ஓகே. நல்லா பாரு, இந்த பாடியோட ஃப்ரீ பாடி டயக்ராம் பாரு. இந்த பாடி மேலே ஆக்ட் ஆகிற நெட் ஃபோர்ஸ் எவ்வளோ? 12. ஆமாவா இல்லையா? இப்போ எனக்கு ஆக்சிலரேஷன் எப்படி எழுதுவேன்? நெட் ஃபோர்ஸ் பை நெட் மாஸ். மாஸ் எவ்வளோ? 4. அப்போ இங்கே 3. இந்த ஆக்சிலரேஷனை தூக்கி இங்கே போட்டுரு. ஏன் சார் ரெண்டுத்துக்கு ஒரே ஆக்சிலரேஷன்? கொஸ்டின் என்ன சொல்லிட்டான்? தே போத் மூவ் வித் த சேம் ஆக்சிலரேஷன் சொல்லிட்டான். அப்போ 3 தூக்கி இங்கே போட்டுரு, உனக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? Pseudo force is an imaginary force. உண்மையா இல்லையா? ஆமா. Which is recognized only by non-inertial observer to explain the physical situation according to Newton's law. Correct தான். Pseudo force has no physical origin. That is, it is not caused by the basic interaction in nature. It does not exist in action reaction. ரெண்டுமே கரெக்ட் தான். ஆனா இது எக்ஸ்பிளைன் பண்ணுதா? கிடையாது. ஏன்னா அது நான் இனர்ஷியல் ஃப்ரேம் பற்றிலாம் பேசியிருக்காங்க. அப்போ ரெண்டுமே கரெக்டு தான், ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணல என்னை பொறுத்திருக்க வரைக்கும். ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன 60 கிராம் பார்ட்டிகல் இன் சச் அ வே தட் பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிகல் கொடுத்துட்டாங்க. இப்போ ஒர்க் டன் கேட்குறான். ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறது 2 மெத்தட் இருக்கு. ஒன்று என்ன பண்ணு, வெலாசிட்டி கண்டுபிடி, ஆக்சலரேஷன் கண்டுபிடி. சரியா? உன் மெத்தட் என்ன? உன் மெத்தட் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் எழுதிக்கலாம், மாஸ் எழுதிக்கலாம். ஒர்க் டன் கேட்குறாங்க சார், ஒர்க் டனோட ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். சரியா? கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். என்னாச்சு இந்த பையனுக்கு? ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்போ ஃபோர்ஸ் எப்படி எழுதுற? மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். கரெக்டாக தானே எக்ஸ்பிளைன் பண்ணுறது, தப்பாக ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா? எக்ஸ்பிளைன் பண்ணால் சொல்லு. மாஸ் வேல்யூ என்ன? 30 கிராம். கிராமை கிலோகிராமுக்கு மாற்றிடு. இப்போ இதை ஈக்குவேஷன், இதை வெலாசிட்டியாக மாற்றினா டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும் உனக்கு? வெலாசிட்டியில் 6 minus 8t plus 3t square. Acceleration என்ன பண்ணுவ? திரும்பி டிஃபரன்ஷியேட் பண்ணுவ. -8 plus 6t. கரெக்டா? இப்போ ஆக்சலரேஷன்ல t ஓட வேல்யூ என்ன சொல்றோம்? ஃபர்ஸ்ட் 4 செகண்ட்ல கேக்குறேன். இந்த இடத்துல 4 தூக்கி போட்டுரு. 4 தூக்கி போட்டா இங்க என்ன கிடைக்கும்? 24. 6 4 24. அதுல இருந்து 8 போயிருச்சுன்னா 16. ஆக்சுவலாக நம்ம எழுதுகிற ஈக்குவேஷன் கரெக்டா? நம்ம எழுதுகிற ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா இது ஒரு கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்க்கு. சப்போஸ் ஃபோர்ஸே டைமை பொறுத்து மாறுதுன்னு நம்ம இன்டகிரேட் பண்ணணும். இந்த பிரச்சனை எல்லாமே நம்மளுக்கு இருக்கும். அப்போ 16. இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்குறான். டிஸ்பிளேஸ்மெண்ட் 4 செகண்ட்க்கு அப்புறம் இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷனில் போடு.
என்ன கிடைக்குது இந்த இடத்துல 4 போடு 4 6 ஆர் minus 6 4 4 are 16 16 4 are 64 plus 4 4 are 16 16 4 are 64 இந்த plus 64 minus 64 24 இதான் உனக்கு கிடைக்குது சரியா நான் என்ன சொல்றேன் இவ்வளவு கஷ்டப்படாத பெஸ்ட் மெத்தட் என்ன அப்படினா work கிலர் கேக்குறானா நீ half m v square minus u square கண்டுபிடி அவ்வளவுதான் இந்த ஈக்குவேஷனை பொறுத்திருக்க வரைக்கும் நீ எது பத்தியும் பயப்பட வேண்டாம் மாஸ் எவ்வளோ 30/1000 இப்போ வெலாசிட்டி கேட்குறான் 4 செகண்டோட எண்ட்ல என்ன இருக்கும் இந்த இடத்துல 4 னு தூக்கி போட்டேன்னா 6 4 8s are 32 4 4s are 16 48 16 16 22 22 ஸ்கொயர் மைனஸ் ஸ்டார்டிங்ல t is equal to 0 னு போடு 0 னு போட்டா 6 ஸ்கொயர் கிடைக்கும் 28 into 16 இதுல அப்படியே ஆன்சர் ஒன்று தப்பாக தான் வரும் சரியா இது உனக்கு கரெக்டான ஆன்சர் கொடுக்கும் நிறைய பேருக்கு இங்கிலாந்து எப்படி சார் இந்த ஸ்டெப் வந்துச்சுன்னா இதை நான் a plus b into a minus b ன்னு ஃபார்முலால போட்டேன் இது 14 ஆயிரும் இது அகைன் எப்படி எழுதிக்கலாம் 14 into 50 இது வந்து a plus b into a minus b னா 15 square minus 1 so 225 minus 1 ன்னு போட்டுக்கலாம் 30/1000 225 minus 1 என்ன ஆயிரும் 224 ஆயிரும் புரியாதவங்க இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோ சரியா 3 2s are 6 question solved ஓகேவா ஸோ ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்தோன்னா நம்ம ஆக்சிலரேஷன் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் டைமாக இருக்குது கரெக்டாக இல்லையா பட் நம்ம ஈக்குவேஷனை இன்டெகிரேட் பண்ணுறப்ப ஃபங்க்ஷனல் டைம் இல்லாமல் இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம் அப்போ அந்த பிரச்சனை எல்லாம் வரும் அப்போ ஆன்சர் தப்பாக போக வாய்ப்பு நிறையவே இருக்கும் அதனால் பெஸ்ட் ஆப்ஷன் என்னது இந்த வச்சு கண்டுபிடிச்சிக்கோ இது வேண்டாம் ஓகே இல்லை இதில் தான் வேணும்னா பண்ணு யார் வேண்டாம்னா கிராஃப் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி அண்டு இது ஈக்குவேஷன் என்ன சார் ரூட் ஆஃப் இ இஸ் root of 2me வந்து p க்கு ஈக்குவலா இருக்கும் கரெக்டா இல்லையா அப்ப root of e is proportional to p ஆமாவா இல்லையா அப்ப root of e க்கும் p க்கு கிராஃப் கேட்டாங்க டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஆனா அவன் x ஆக்சிஸ்ல என்ன வச்சிருக்கான் சார் x ஆக்சிஸ்ல என்ன வச்சிருக்கான் p வச்சிருக்கானா 1/p வச்சிருக்கானா அப்ப 1/p னா கிராஃப் எப்படி இருக்கும் வெரி குட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் மூணாவது ஆப்ஷன் கரெக்ட் சப்போஸ் இந்த இடத்துல p வச்சிருக்கான்னு சொன்னா நீ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் மார்க் பண்ணிரு இந்த இடத்துல 1/p இருக்கு அப்ப கிராஃப் எப்படி இருக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா இருக்கும் a particle is moved from 0 to a under the force from two path நல்லா அப்ப ரெண்டு வேற வேற பாதையில போறீங்க a ல இருந்து b வரைக்கும் சரி I mean o ல இருந்து p வரைக்கும் ஒன்னு o ல இருந்து p வரைக்கும் இப்படி போற இன்னொன்னு இப்படி போற let w1 and w2 be the work done by this force ஓகே w1 w2 work done இப்போ என்ன சார் இருக்கும் work வந்து என்ன இந்த இடத்துல லெசனை பொறுத்தவரை நம்ம work என்னன்னு பார்த்தோம் 10 to இல்ல கான்ஸ்டன்ட் dk நாலையா புரியலப்பா 10 to இல்ல கான்ஸ்டன்ட் dk நாலையா புரியல எனக்கு புவனேஷ் சிவகுமார் நீங்க என்ன சொல்றீங்க புரியல நல்லா பாரு நம்ம சொல்லியிருக்கோம் கன்சர்வேட்டிவ் கரெக்டா இல்லையா அப்ப நீங்க இண்டிபெண்டன்ட் ஆஃப் பாத் அப்ப work done வந்து ஒரு என்ன ஃபங்க்ஷன் பாத் ஃபங்க்ஷனா ஸ்டேட் ஃபங்க்ஷனா ஸ்டேட் ஃபங்க்ஷன் இண்டிபெண்டன்ட் ஆஃப் பாத் ஈக்குவலாக இருக்கும் இதே தெர்மோடைனமிக்கா இருந்தா நம்ம கஷ்டப்படணும் calculate the power generated by the tension in the string in the first 4 second first 4 செகண்ட்ல எவ்வளவு டென்ஷன் ஜெனரேட் ஆகுதுன்னு சொல்லி கேக்குறாங்க சரியா இப்போ நான் இத புடிச்சு இழுக்க போறேன் இழுக்கிறேன்னு சொன்ன ஃபார்முலா என்ன work done by time கரெக்ட்டா இந்த இடத்துல work done ஓட ஃபார்முலா என்ன எவ்வளோ டென்ஷன் ஆக்ட் ஆகுது கரெக்டா இல்லையா டென்ஷன் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் இந்த கயிறு மேல டென்ஷன் எவ்வளோ சார் ஆக்ட் ஆகும் நல்லா அப்ப ஆக்சிலரேட் ஆகுது மேல அப்ப நான் டென்ஷனை இப்படி எழுதலாமா புரியலன்னா இப்படி எழுதணுமா g + a ன்னு எழுதலாமா a ஓட வேல்யூ என்ன g/2 இந்த இடத்துல g/2 போட்டேனா 10 into 15 வரும் ஆன்சர் என்ன 150 எனி டிஃபிகல்ட்டி வெரி குட் அப்போ இந்த வேல்யூ 150
புரிஞ்சா? இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டார்டிங்ல ரெஸ்ட்ல இருக்கு, அந்த ஆப்ஜெக்டை நீங்க எப்படி மேலே இழுக்கிறீங்க, அப்போ இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ செகண்ட்ல 4 செகண்ட்ல. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார்முலா என்ன? ஹாஃப் எவ்வளோ ஆக்சிலரேஷன் சார்? g/2. டைம் எவ்வளோ சார்? 4ஓட ஸ்கொயர். இந்த வேல்யூ இந்த 4ஓட கேன்சல் ஆயிரும். அப்போ இதை நான் ஜியோட வேல்யூ 10 × 4ன்னு போடலாம். எவ்வளோ டைம் சார்? 4. இந்த 4 கேன்சல். புரியுதா என்ன பண்ணியிருக்கோன்ட்டு? In case of bullet fired from a gun, the ratio of kinetic energy of the gun and bullet is equal to ratio of mass of bullet and gun. நல்லா பாரு, கன்னு புல்லட் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? கன்னு புல்லட் ப்ராப்ளம். கன்னு புல்லட் ப்ராப்ளமை பொறுத்திருக்க வரைக்கும் ஒருத்தவங்க முன்னாடி போறாங்க, ஒருத்தவங்க பின்னாடி வர போறாங்க. கரெக்டா? ஒருத்தவங்க முன்னாடி போறாங்க, ஒருத்தவங்க பின்னாடி வராங்க. ஆனா இனிஷியலா ஷூட் பண்றதுக்கு முன்னாடி கன் எதுல இருக்கும்? ரெஸ்ட்ல இருக்கும். ரெஸ்ட்ல இருக்குன்னு சொன்னா இவனோட மொமெண்டமும் இவனோட கன்னோட மொமெண்டமும் புல்லட்டோட மொமெண்டம் எப்படி இருக்கும்? சேமா இருக்கும். இருக்குமா இருக்காதா? இப்போ எனக்கு என்ன வேணும்? மொமெண்டம் சேம். அப்ப எனர்ஜினா p²/2m எழுதலாமா? எழுதக்கூடாது? எழுதலாம், ஆப்வியஸ்லி எழுதலாம். அப்ப நான் p²/2m சொல்றேன்னா எனர்ஜி ஆஃப் என்ன கேட்டிருந்தா? எனர்ஜி ஆஃப் கன்னு புல்லட். எனர்ஜி ஆஃப் கன்னு நான் எப்படி எழுதுவேன்? p²/மாஸ் ஆஃப் கன்னு எழுதுவேன். எனர்ஜி ஆஃப் புல்லட் நான் எப்படி எழுதுவேன்? p²/மாஸ் ஆஃப் புல்லட்னு எழுதுவேன். இது ரெண்டுத்தை டிவைட் பண்ணேன். p² கான்ஸ்டன்ட், 2 போயிடுச்சு. அப்ப எனர்ஜி ஆஃப் கன் பை எனர்ஜி ஆஃப் புல்லட் எதுக்கு ஈக்குவலா இருக்கு? மாஸ் ஆஃப் புல்லட் பை மாஸ் ஆஃப் கன். இல்லைங்க, ஸ்ட்ரைட்டா சொல்லிருக்கலாம். இது கான்ஸ்டன்ட், எனர்ஜி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். கரெக்டா இல்லையா? சுஜிதாக்கு மட்டும் எப்படி 2 டைம்ஸ் வந்துச்சு? 2 கேன்சல் ஆகலையா சுஜிதா? மாஸ் டிஃபரெண்ட், அதனால மாஸ் ஆஃப் கன் மாஸ் ஆஃப் புல்லட். ஆப்வியஸ்லி சார், கன் வந்து வெயிட்டா இருக்கும் புல்லட்டை கம்பேர் பண்றப்ப. ஆமாவா இல்லையா? கன்னும் புல்லட் ஒரே மாசாவா இருக்கும்? இருக்காது. அப்ப நல்ல பரவாயில்ல. என்ன சொன்ன? கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் கன்னு புல்லட் பார்த்தனா புல்லட் அண்ட் கன்னா கிடைச்சிருக்கு, உல்டாவா கிடைச்சிருக்கு. வெரி குட். அப்ப கரெக்ட். ஏன்? இன் ஃபயரிங் மொமெண்டம் இஸ் கன்சர்வ்ட். இந்த ஈக்குவேஷன் ஏன் சாத்தியமாச்சு? ஏன்னா மொமெண்டம் கன்சர்வ்டா இருந்துச்சு. அப்ப ஏவும் கரெக்ட், பியும் கரெக்ட். பி வந்து கரெக்டா ஏவை எக்ஸ்பிளைன் பண்ணுது. இந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டு, சரியா, உன்ட்ட என்ன கேட்கறான்? ஆங்குலர் வெலாசிட்டி கேட்கறான். தீட்டா கொடுத்துட்டு வெலாசிட்டி கேட்கறாங்க சார். இதை விட கஷ்டமான கொஸ்டின் கேட்க முடியுமா? கண்டுபிடி. ஒமேகா என்ன கிடைக்கும்? அதை டிஃபரன்ஷியேட் பண்ணு. டைமை பொறுத்து அந்த ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணு. d(θ/dt) போடு. அந்த ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும்? எல்லாருக்கும் புரியுதா? யாருக்காவது ஏதாவது சந்தேகம் வந்தா கேளுங்க. சுஜிதா வீட்டு அட்ரஸ் எழுதி கொடுத்துருங்க சாட்ல. வீட்லயே வந்து சப்புன்னு அடிக்க வேண்டியது இருக்கு. வெரி குட், திருத்திட்டான். நல்லா படி. சரி பண்ணா என்ன கிடைக்கும்? டிஃபரன்ஷியேட் பண்ணா 60² கிடைக்கும். அந்த பாப்பா ஃபர்ஸ்ட் 16 சொன்னா. இப்போ டீயோட வேல்யூ என்ன? 2. டீயோட வேல்யூ 2னு போட்டு ஆன்சர் என்ன? சரி, இன்னும் 1 மாசம் தான் நம்மள்ட்ட மிச்சம் இருக்கு. சரிங்களா? யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் மீ டு டீச் யூ ஹவு டு டிஃபரன்ஷியேட். You can't expect me to teach you how to substitute the values. அது எல்லாமே நான் கிராஷ் கோர்ஸில் தனியாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒன் ஷாட் வீடியோவில் அதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? அப்போ இது பார்த்தோன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 50 கொஸ்டின் சால்வ் பண்ணுறோன்னு சொன்னால் அது எல்லாமே உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். தெரியலன்னா தயவுசெய்து ஒன் ஷாட் வீடியோ பார்த்துக்கோ. ஒரு கம்ப்ளீட் வெர்டிகல் சர்க்குலர் மோஷன் போனோம். அப்போ இந்த ஹைட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் சார்? நல்லா பாரு. ஒரு கம்ப்ளீட் வெர்டிகல் சர்க்குலர் மோஷன் போனோம்னா இந்த பிளேஸ்ல என் வெலாசிட்டி எதுக்கு ஈக்குவலா இருக்கணும்னு சொன்னாலே இந்த கொஸ்டின் முடிஞ்சிடும். இந்த பாயிண்ட்ல என் வெலாசிட்டி எதுக்கு ஈக்குவலா இருந்தா இது கம்ப்ளீட் சர்க்கிள் மோஷன் கம்ப்ளீட் பண்ணும். எனக்கு சொல்லு. அது வரைக்கும் கன்சர்வேஷன் ஆஃப் வெரி குட். ஒரு கேர்ள், டாக்டர் கேர்ள் ஆன்சரே சொல்லிட்டாங்க. வெரி குட். ஜோஷி வந்து நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் சொல்றாங்க. நல்லா பாரு. இந்த ஆப்ஜெக்ட் h ஹைட்ல இருக்கு. அப்ப இதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன? mgh. இது கீழே வரப்ப இதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி 0 ஆயிரும். அதோட கைனெட்டிக் எனர்ஜி எவ்வளவு இருக்கும்? 12mv². இந்த பாயிண்ட்ல வெலாசிட்டி என்ன இருக்கணும்? √5gr இருக்கணும். அப்பதான் இந்த ஆப்ஜெக்டால என்ன பண்ண முடியும்? ஒரு சர்க்குலர் மோஷனை கம்ப்ளீட் பண்ண முடியும். 12 5gr
ஆர், ஸ்மால் ஆர் தானே? ஓகே. இப்போ பாரு என்ன சார் ரூட் ஆஃப் 5gr சொல்லிட்டு 5gr எழுதுறீங்க, நல்லா பாருங்க வெலாசிட்டியோட ஸ்கொயர் இருக்குப்பா. இப்போ ஹச் எவ்வளோ சார்? ஹச் வந்து 5r/2 சார். அது எப்படி சார் கிரேட்டர் தானே ஈக்குவல் டுவா? ஏன்னா நல்லா பாருங்க வெலாசிட்டி எப்படி இருக்கணும்? கிரேட்டர் தானே ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 5gr. வெலாசிட்டி இதை விட அதிகமாக இருக்கணும், அவ்வளோதானே? அப்போ ஹைட் வந்து அதை விட அதிகமாக இருக்கணும். ஓகேவா? The object shown in the figure is constructed uniform rod. இது எல்லாமே நம்ம லெக்சர்ல இருக்க क्वेश्चन நம்பர் கூட மாத்தாம கேட்டிருக்காங்க. நல்லா பாரு. L லென்த்தோட ராடோட மாஸ்னா m ன்னு வச்சுக்கிறேன். L லென்த்தோட ராடோட மாஸ்னா என்ன வச்சுக்கிறேன்? m ன்னு வச்சுக்கிறேன். 2L லென்த்தோட ராடோட மாஸ்னா 2m ன்னு வச்சுக்கிறேன். இதோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும்? இதுக்கு சென்டர்ல. பொசிஷன் என்ன? L, 0ல. இதோட சென்டர் ஆஃப் மாஸ் எங்க இருக்கும்? இந்த இடத்துல 0, L/2ல. இப்போ சென்டர் ஆஃப் மாஸ் கேட்குறான். சென்டர் ஆஃப் மாஸ் வச்சு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு, 3-4 கொஸ்டின் கேட்டிருக்கான் லாஸ்ட் 9 வருஷத்துல. சரியா? எப்படி சால்வ் பண்ணுவேன்? எக்ஸ் ஆக்சிஸ்ல வேணும் அப்படின்னா மாஸ் எக்ஸ் ஆக்சிஸ் பொசிஷன் 2ml, மாஸ் எக்ஸ் ஆக்சிஸ் பொசிஷன் 0 டிவைடட் பை டோட்டல் மாஸ் 3m. இதை சால்வ் பண்ண என்ன கிடைக்குது? 2l/3. 2l/3 பார்த்தோன்னே இந்த ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். இப்போ y ஆக்சிஸ்ல வேணும். y ஆக்சிஸ்ல வேணும் என்ன பண்ணுவேன்? மாஸ் y ஆக்சிஸ் கோஆர்டினேட் 0 ஆயிரும். மாஸ் y ஆக்சிஸ் கோஆர்டினேட் டோட்டல் மாஸ் என்ன? 3m. அப்ப ஆன்சர் என்ன? புரியுதா? குட். 2 particle of mass 1 kg and 2 kg are moving along the same line. ஒரே லைன்ல போறாங்க சார். அப்ப அதோட சென்டர் ஆஃப் மாஸ் கேக்குறாங்க. அங்க பொசிஷன் வச்சு கண்டுபிடிச்சு இங்க வெலாசிட்டி வச்சு மாஸ் இன்டு வெலாசிட்டி பிளஸ் மாஸ் இன்டு வெலாசிட்டி டிவைட் பை டோட்டல் மாஸ் 10/3. சப்போஸ் ரெண்டு ஆப்ஜெக்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது, ரெண்டு வெலாசிட்டி எப்படி போகுது? ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுது. ஆப்போசிட்னா என்ன பண்ணிரு? ஒண்ணுக்கு பிளஸ் இன்னொன்னுக்கு மைனஸ்னு போட்டுரு. ஓகே. A sphere of mass m moving with a BH constant velocity. A sphere of mass m moving with a constant velocity. எங்க BH தேவையில்லை. என்னது அது BH? Okay. A sphere of mass m moving with a constant velocity collide with another stationary mass of same another stationary sphere of same mass. சரியா? வெரி குட். ஒரு சில பேர் ஆன்சரே பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. பட் இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றது நான் இன்டெப்தா சொல்லி கொடுத்துறேன். நல்லா பாரு. m1u1 plus m2u2 is equal to m1v1 plus m2v2. ஸ்டார்டிங்ல ஒரு ஆப்ஜெக்ட் எதுல இருக்கு? ரெஸ்ட்ல இருக்கு. அதே மாதிரி எல்லா மாஸ் எப்படி இருக்கு? எல்லா மாஸுமே ஈக்குவலா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எல்லா மாஸ் எப்படி இருக்குது? சேம். ஏன்னா ஃபர்ஸ்ட் மாஸும் செகண்ட் மாஸும் ஒரே மாதிரி இருக்குன்ட்டான். அப்ப எல்லா மாஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா u is equal to v1 plus v2 ன்னு எழுதலாமா? அவன் ஃபைனலா என்ன கேட்கறான்? the ratio of velocity of two sphere v1 by v2 என்னன்னு தான் கேட்டிருக்கான். என்ன கேட்கறான்? v1 by v2. சப்போஸ் இந்த இடத்துல எலாஸ்டிக் கொலிஷனால தான் இவ்வளோ கஷ்டமே இல்லை. பட் இப்போ இது எலாஸ்டிக் கொலிஷன் இல்லை. எப்படி சார் உங்களுக்கு மட்டும் அது தெரியுது இது எலாஸ்டிக் கொலிஷன் கிடையாது அப்படின்னு? இ வேல்யூ கொடுத்துருக்கான். அப்போ அது எலாஸ்டிக் கொலிஷனாக இருக்க முடியாது. இ எதை சார் ரெப்ரசன்ட் பண்ணுது? வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் பை வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச். கரெக்டா இல்லையா? என்ன வெலாசிட்டியில் பக்கத்தில் வேணா எந்த வெலாசிட்டியில் தூரம் போகிறான். இந்த வெலாசிட்டி 0. அப்போ u1 into e ஓட வேல்யூ என்ன? v2 minus v1. ஓகேவா? இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க? இந்த இடத்துல ரெண்டு ஈக்குவேஷன் ஆட் பண்ணி, சரியா? இந்த இடத்துல ரெண்டு ஈக்குவேஷன் ஆட் பண்ணி v1 என்னன்னு கண்டுபிடிக்கலாம், இல்லைன்னா v2 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். தேவையில்லை. உன்கிட்ட u கேட்குறான். u கேட்கவே இல்லை. அப்போ ரெண்டு ஈக்குவேஷனை டிவைட் பண்ணிடு. இந்த u கேன்சல், கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. v2 minus v1 is equal to e times v1 plus v2.
v1 டேர்ம்ஸை ஒரு சைடு கொண்டு வந்துரு, v2 டேர்ம்ஸை ஒரு சைடு கொண்டு போயிரு. ஓகேவா? அப்போ v2 minus e times v2 is equal to v1 plus v1e. இப்போ இதுல இருந்து v1 காமன் எடு, இதுல இருந்து v2 காமன் எடு. v2 is equal to 1 minus e, v1 into 1 plus e. இப்போ v1 by v2 தான் வேணும். அப்ப v1 by v2 என்ன ஆயிரும்? 1 plus e by 1 minus e. புரியுதா? எல்லா ஆப்ஷன் தப்பா இருக்கியா? இதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? என்ன டிஃபிகல்ட்டி? இந்த கொஸ்டினை நம்ம எப்படி சால்வ் பண்றது? சரியா? இந்த கொஸ்டினை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது? ஆக்சுவலாக இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் தான் இது இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அதை மாற்றி போட்டாங்க, அவங்க ப்ளஸ் மைனஸை மாற்றி போட்டாங்க. பட் இந்த கொஸ்டின் நம்மளுக்கு வருது சார், இது எப்படி ஷார்ட்கட்டில் எப்படி சால்வ் பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெலாசிட்டியோட ரேஷியோ கேட்குறான். அப்போ டைமென்ஷன் இருக்கக்கூடாது, 4 ஆப்ஷன்லையுமே டைமென்ஷன் கிடையாது. ஓகே. ரெண்டாவது பார், E is equal to 1ன்னு சொன்னா, E is equal to என்னது? 1ன்னு சொன்னால், E is equal to 1ன்னு சொன்னால் அது எலாஸ்டிக் கொலிஷனா இன்எலாஸ்டிக் கொலிஷனா? கரெக்டாக சொல்லு. எலாஸ்டிக்கா இன்எலாஸ்டிக்? E is equal to 1ன்னு சொன்னால் அது என்ன கொலிஷன்? எலாஸ்டிக் கொலிஷனா இன்எலாஸ்டிக் கொலிஷனா? வெரி குட், எலாஸ்டிக் கொலிஷன். சேம் மாஸ் உள்ள ரெண்டு பால் வந்து கொலைட் ஆகுது, சரியா? எலாஸ்டிக் கொலிஷனாக இருக்கும். அப்போ வெலாசிட்டி எப்படி இருக்கும்னா ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக பிரிஞ்சிடும். வெலாசிட்டி எப்படி இருக்கும்? ரெண்டு பாடிக்குமே ஈக்குவலாக பிரியும். 1 minus e by 1 plus e தானே. v1 சாரி, ஆப்ஷன் கரெக்டாக இருந்திருக்கு. நான் லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ நேரம். ஆப்ஷன் கரெக்டாக தான் கொடுத்துருக்கான். தேங்க்யூ. v1 by v2 தானே, அப்போ இந்த வழி தான் கீழே வரும். தேங்க்யூ. இப்போ நல்லா ஒரு பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷன்னா ரெண்டு பேர் போய்கிட்டு இருக்கான், சரியா? இந்த பால் போய் மோதினதுக்கப்புறம் ரெண்டு பேரோட வெலாசிட்டி ஈக்குவல் ஆயிரும். அப்போ E is equal to, சாரி ரெண்டு பால் இருக்கு. இது வந்து எப்படின்னா இந்த பெண்டுலம் பார்த்துருக்கியா? அந்த பெண்டுலம் பாபு நியூட்டன்ஸ் கிரெடில்னு சொல்லுவாங்க. நியூட்டன்ஸ் கிரெடில் அது பார்த்துருக்கீங்களா? நியூட்டன்ஸ் கிரெடில் பார்த்துருக்கீங்க? எத்தனை பேர் நியூட்டன்ஸ் கிரெடில் பார்த்துருக்கீங்க? நோ, பார்த்ததில்லை. அது பேர் நியூட்டன்ஸ் கிரெடில்னு தெரியாது, பட் பார்த்துருப்பீங்க. ஒரு 5 பந்து இருக்கும், சரியா? எத்தனை பந்து இருக்கும்? 5 பந்து இருக்கும். அந்த 5 பந்தில் ஒரு பந்தை மட்டும் இழுத்துட்டு விட்டீங்கன்னா இங்கிருந்து ஒரு பந்து வெளியே வரும். பார்த்துருக்கிய அந்த இது? எஸ், இப்போ மட்டும் எஸ் வருது. இப்போ நல்லா பாரு, அதில் பார்த்தோன்னா மாஸ் ஈக்குவலாக இருக்கும். சரி, புவனை நீங்கள் பார்க்கலன்னா ஒன்றுமே இல்லை. நீங்கள் சைடில் அப்படி நியூட்டன்ஸ் கிரெடிலோட இமேஜை பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ நல்லா பாரு, ஒரு நியூட்டன் கிரெடில் பார்த்தோன்னா மாஸ் ஈக்குவலாக இருக்கும். இப்போ ரெண்டு மாஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ நான் இங்கேருந்து ஒரு மாசை போய் அடிக்க விடுறேன். இந்த மாஸ் ரெஸ்ட்டுக்கு வந்துடும், இந்த மாஸ் போகும். இந்த மாஸ் என்ன வெலாசிட்டியில் வந்து மோதிச்சோ அந்த வெலாசிட்டியில் இந்த மாஸ் போகும். கரெக்டாக இல்லையா? இது ஒரு பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷனோட எக்ஸாம்பிள். அப்போ நான் E is equal to 0, E is equal to 1ன்னு சொன்னால் இது பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷன். அப்போ v1ஓட வெலாசிட்டி என்ன ஆயிரணும்? 0ன்னு ஆயிரணும். கரெக்டாக இல்லையா? வெலாசிட்டி அப்படியே எக்ஸ்சேஞ்ச் ஆகும் ஈக்குவல் மாஸில். v2ஓட வேல்யூ v1க்கு ஈக்குவல் ஆயிரணும். அப்போ நல்லா பாரு, நான் இது சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு சொன்னால் எதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன்? E is equal to 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு சொன்னால் எனக்கு v1 என்ன ஆயிரணும்? 0 ஆயிரணும். E is equal to 1ன்னு போடு, இந்த வேல்யூ என்ன ஆகுது? 0. இது ஆன்சராக இருக்கலாம். 1ன்னு போட்டால் இங்கே 0 ஆகலை, இங்கே நாட் டிஃபைன் ஆகுது. இது ஆன்சராக இருக்க முடியாது. 1ன்னு போட்டால் நாட் டிஃபைன் ஆகுது.
ஒன்றுன்னு போட்டால் இந்த ஆப்ஷன் பாசிபிள். அடுத்த கேட்டகிரி என்ன, இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டுரு. இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டால் என்ன அர்த்தம், ரெண்டு ஆப்ஜெக்ட் சேர்ந்து போகிறாங்க, கரெக்டாக இல்லையா? இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டால் என்ன அர்த்தம், ரெண்டு ஆப்ஜெக்ட் என்ன பண்ண போகிறான், கொலைட் ஆகிட்டு இப்படி சேர்ந்து இப்படி ஆட போகிறாங்க, கரெக்டாக இல்லையா? அப்போ ரெண்டு பேரோட வெலாசிட்டி ஈக்குவல் ஆயிடணும். இஸ் ஈக்குவல் டு நான் ஜீரோன்னு போட்டேன்னா மேலே இருக்க வெலாசிட்டி v1 பை v2 ஈக்குவல் ஆயிடணும். அப்போ 1:1 இருக்கணும், கரெக்டாக இல்லையா? அப்போ இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டால் 1:1 வரணும். இங்கே பாரு -1/1 அப்படின்னா என்ன, ஒருத்தன் முன்னாடி போகிறான்னு ஒருத்தன் பின்னாடி போகிறான்னு அர்த்தம், இப்படி ஆடுறாங்கன்னு அர்த்தம், அது இல்லைல்ல. அப்போ நீ கொஸ்டினை டேரெக்டாக இப்படியே சால்வ் பண்ணிடலாம். புரியுதா? இன்னைக்கு இவ்வளோ ஸ்டெப்ஸ் வேண்டாம் அப்படின்னா லாஜிக் யூஸ் பண்ணி இந்த கொஸ்டின்ஸை சால்வ் பண்ண முடியும். இன்னும் யாராவது நியூட்டன்ஸ் ரீடில் பார்க்கலன்னு நான் காமிச்சிடுறேன். பட் நான் கூகுளில் வந்து வீடியோ காட்ட மாட்டேன். சரி, ஆமாம், வீடியோ தானே காட்ட மாட்டேன்னு. இது பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி இந்த பாக்ஸை வச்சுக்கிறது அடிச்சாங்கன்னா இது இப்படி முன்னாடி பின்னாடி போகும். இதுதான் நியூட்டன்ஸ் கிரெடில். அப்போ இதில் பார்த்தோன்னா ஒரு பால் இங்கிட்டு போச்சுன்னா ஒரு பால் இங்கே, அப்போ இவனோட வெலாசிட்டி அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ இவனோட வெலாசிட்டி 0 ஆயிடணும், இந்த பாடிக்கு வெலாசிட்டி வந்துடணும். ஸோ அதை இந்த கான்செப்ட் வச்சு இந்த கொஸ்டினை நீ சால்வ் பண்ணலாம். புரியுதா? அடுத்த கொஸ்டினை பாரு. If two masses m1 and m2 collide, the ratio of change in their velocity is proportional to. ரெண்டு மாஸ் வந்து கொலைட் ஆகுது, ஈக்குவல் மாஸ்னு சொல்லல, கரெக்டா இல்லையா? அப்ப நல்லா பாரு, மொமெண்டம் ஆஃப் ஃபர்ஸ்ட் பாடி மொமெண்டம் ஆஃப் செகண்ட் பாடிக்கு ஈக்குவலா இருக்கணும், கரெக்டா இல்லையா? அப்போ m1 u1 is equal to m2 u2. அப்ப the ratio of change in their respective velocity is proportional to. velocity கேக்குறான், கரெக்டா இல்லையா? u1 by u2 எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? ஓகேவா? ஓகே, இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணு. இந்த கொஸ்டின் உனக்கு ரெண்டு மெத்தட்லயே சொல்லியிருக்கேன். சப்போஸ் இங்க எனக்குள்ள ஒரு பால் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல பால் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ இந்த இடத்துல எட்ஜில் பால் கொடுக்கல, அப்போ இதோட மொத்த மாஸ் என்ன, mg. இந்த மொத்த மாஸ் எங்கே ஆக்ட் ஆகுதுன்னு அசியூம் பண்ணுவீங்க, சென்டர் ஆஃப் மாஸ்ல ஆக்ட் ஆகுது, கரெக்டா இல்லையா? அப்போ நம்ம ரெண்டு டார்க்கை ஈக்குவேட் பண்ண போறோம். m into g எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆகுது, லென்த்தோட பாதியில, இஸ் ஈக்குவல் டு. சரி, இதை நான் என்ன பண்றேன், டார்க் which is equal to r into f I into ஆல்ஃபாவோட ஈக்குவேட் பண்றேன். ஐயோட வேல்யூ என்ன, 3 மணி, m l ஸ்கொயர் பை 3 மணி இன்டூ ஆல்ஃபா. இங்க ஆல்ஃபா கண்டுபிடிச்சிரு. பாரு, டைமென்ஷனலி தப்பு, கரெக்டா இல்லையா? டைமென்ஷனலி தப்பு, புரியுதா? புவன்யா சிவகுமார், உங்களோட சேர்ந்து கொஸ்டின் சால்வ் பண்றப்ப மார்க்கு நல்லாவே அடுத்து அந்த புள்ள முடிச்சிட்டா. நல்லாவே குறைஞ்சி போச்சா இல்லை கூடி போச்சான்னு எனக்கு தெரியல. இப்போ நான் வந்து வெயிட் பண்ணணும், என்ன சொல்ல போறாளோ, கூடுதா குறையுதா? சரியா? இந்த கொஸ்டினை நல்லா பண்ண, கொஸ்டினை மாற்றி விட்டு கொடுக்குறேன். இந்த இடத்துல ஒரு ராடு இருக்கு, இந்த இடத்துல ஒரு மாஸ் வேற கொடுத்துருக்கீங்க. அப்ப என்ன பண்ணுவேன், இந்த ராடோட சென்டர் ஆஃப் மாஸ் இங்க இருக்குது mg, இதோட சென்டர் ஆஃப் மாஸ் இங்க இருக்குது mg. ஓகேவா? இது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆகுது, l/2ல. இது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆகுது, l. அப்போ mg l/2 பிளஸ் mgl ரெண்டுத்தோட டோட்டல் டார்க்கை ஆட் பண்றோம், இஸ் ஈக்குவல் டு இந்த ராடோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்ன, ml ஸ்கொயர் பை 3 பிளஸ் இந்த பால் எவ்வளவு தூரத்துல இருக்கு, l டிஸ்டன்ஸ்ல இருக்கு, அப்ப m l ஸ்கொயர் இன்டூ ஆல்ஃபா. இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணு. ஓ, பூஸ்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டேன், தேங்க்யூ. நல்லாவே பூஸ்ட் ஆகுது. அண்ணனுக்கு மெசேஜ் லேட்டாக போகுது. ப்ரோ ஒரு டவுட், ப்ரோ கேன் யூ சால்வ் மீ? ஒன்னே நான் எப்படியா சால்வ் பண்ண முடியும்? எனக்கு ஓகே, அந்த புள்ள பூஸ்ட் ஆகுதுன்னு தான் சொல்லியிருக்கேன் என் கூட கொஸ்டின் சால்வ் பண்ணுறப்ப. ராம் வந்து கேன் யூ சால்வ் மீ? ஒன்னே என்ன தம்பி சால்வ் பண்ணணும் சொல்லியா, சால்வ் பண்ண ஒன்னே சால்வ் பண்ணலாம். சம்மு டவுட் ப்ரோ. இது ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கேன், சொல்லுங்க.
ராமி நான் இங்கே ஆல்ரெடி ஏதோ ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா. 50 கொஸ்டின் நான் இங்கே சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து வேற ஒரு டாபிக் இல்லை வேற ஒரு இதுனா நீங்கள் தாராளமாக டெலகிராமில் அனுப்புங்க சரிங்களா. டெலகிராமில் அனுப்புங்க, அங்கே யாராச்சும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. லைவ்ல என்ன இந்த டாபிக் ரிலேட்டட் டவுட் இருக்கா கேளுங்க. இப்போ இந்த கொஸ்டினை பாரு, ஒரு எல்எல் கேன்சல் ஆச்சு, ஆல்ஃபோட வேல்யூ என்ன ஆகும்? முடிஞ்ச இன்னுமையா கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் ஒருத்தவங்க கூட ஆன்சர் சொல்லலை. 3mgl/2 4ml²/3 alpha 9/8 g/l. சார் ஆஃப்லைன் கிளாஸ் இருக்கா? இல்லைப்பா ஆஃப்லைன் இல்லை, நீங்கள் ஆன்லைனே நல்லா அட்டென்ட் பண்ணுங்க. A flywheel having a moment of inertia 20 kg meter square mr², கரெக்டாக தான் கொடுத்துரு. rotate about an axis of angular velocity கொடுத்துட்டாங்க. if the moment of inertia of the flying wheel is reduced to அப்புறம் ஐயோட வேல்யூ குறைக்கிறீங்க, அப்போ ஆங்குலர் வெலாசிட்டி என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க சரியா. சரி, இது பேசிக்கலி வந்து லீனியர் மொமெண்டம் கான்ஸ்டன்ட் மாதிரி ஒரு கேள்வி சரியா. என்ன மாதிரி கேள்வி இது? லீனியர் மொமெண்டம் கான்ஸ்டன்ட், மாஸ் அதிகமாச்சுன்னா வெலாசிட்டி என்ன ஆகும் அந்த மாதிரி கேட்குறாங்க. இது நல்லா பாரு, ஸ்டார்டிங்கில் பாரு, இது பெருசாக இருக்கா, சைஸ் பெருசாக இருக்கா? சைஸ் பெருசாக இருக்குன்னா mr² அதிகமாக இருக்கும் கரெக்டாக இல்லையா. mr² எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். இதே ரெண்டாவது கேஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதோட சைஸை குறைச்சிடுறேன், அப்போ ரேடியஸ் கம்மியாயிருச்சா இல்லையா? ரேடியஸ் கம்மியாயிரும். அப்போ ஃபஸ்ட்டு கேஸில் ரேடியஸ் அதிகமாக இருக்கப்ப ஐயோட வேல்யூ அதிகமாக இருக்குது, அடுத்து ரேடியஸை குறைச்சா ஐயோட வேல்யூ குறையுது. இப்போ நீயே சொல்லு, இதை நான் சுத்த விடுறேன். இப்போ இதோட ஸ்பீடை பாரு, இப்போ ஸ்பீடை பாரு, ஸ்பீடை பாரு. இதோட ஐ வேல்யூ குறையிறப்ப ஸ்பீடு என்ன ஆகுது? ஒமேகா என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது சரியா. வெரி குட். அப்போ நல்லா பாரு, வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் டார்க்கு 0. நம்ம எப்படி நியூட்டன்ஸ் செகண்ட் லால டிஃபைன் பண்ணுவோம், ஃபோர்ஸ் 0வா இருந்தால் மொமெண்டம் கான்ஸ்டன்ட். இங்கே என்ன சொல்லுவோம்? டார்க்கு 0வா இருந்தால் ஆங்குலர் மொமெண்டம் கான்ஸ்டன்ட். அப்போ Li is equal to LF. இதை நீ எப்படி எழுதிக்கலாம்? I into ஒமேகா, I1 ω1 is equal to I2 ω2 சரியா. I1 ஃபர்ஸ்ட் எவ்வளோ சொல்கிறான்? 20ன்னு சொல்கிறான். ஒமேகா வேல்யூ என்னன்னு சொல்கிறான்? 100ன்னு சொல்கிறான். ரெண்டாவது ஐயோட வேல்யூ என்ன சொல்கிறான்? 10ன்னு சொல்கிறான். ω2 எவ்வளோன்னு கேட்குறான். ராமுக்கு வந்து இது என்ன சாப்டர்னே தெரியல. இது வந்து சிஸ்டம்ஸ் ஆஃப் பார்ட்டிகல் அண்ட் ரொட்டேஷன் மோஷன். இன்க்ரீஸை தான் நீங்கள் டின்ஸ்க்ரீஸ்னு அனுப்பியிருக்கீங்களாப்பா நீட் அண்ட் ஜேஇ ஆஸ்பிரண்ட். ஐஎம்மா வெரி குட். 200 வருதா? A solid sphere of mass m and radius r roll without slipping down in inclined plane of length L and height h. What is the speed of its center of mass when the cylinder reaches its bottom? நீங்க ஏதோ h ஹைட்ல இருந்து உருட்டி விட போறீங்க சார். ஏதோ எவ்வளவு ஹைட்ல உருட்ட போறீங்க? h ஹைட்ல உருட்ட போறீங்க. அது கரெக்டா இங்க வந்து சேர போகுது. அப்ப இது என்ன ஆயிடுச்சு? ரோலிங் ஆகுது சரிங்களா. ரோலிங் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? நீங்க டோட்டல் கைனெட்டிக் எனர்ஜி வந்து ரொட்டேஷனுக்கு எடுக்கணும். ரொட்டேஷன் என்ன? சரி, ரோலிங்க்கு எடுக்கணும். ரோலிங் என்ன? ரொட்டேஷன் பிளஸ் டிரான்ஸ்லேஷன். அப்போ இனிஷியல் வந்து mgh ஹைட்டில் இருக்கீங்க, அப்போ mgh போட்டுக்கோ. ஃபைனல் வந்து ½ mv² இன்ட்டு 1 + k²/r². சார் இதெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது சார். அப்போ இது எப்படி எழுது? இவனோட லீனியர் எனர்ஜி ப்ளஸ் ரொட்டேஷன் எனர்ஜி. புரியுதா? ½ mv² ப்ளஸ் சாலிட் சிலிண்டர். சாலிட் சிலிண்டர் என்ன? ஜஸ்ட் ஒரு டிஸ்க். சாலிட் சிலிண்டர் என்னது? ஒரு டிஸ்க். டிஸ்கோட ஐ வேல்யூ என்னவா இருக்கும்? mr²/2. இப்போ இதுக்கு பதிலாக நீ என்ன போட்டுக்கலாம்? இதுக்கு பதிலாக நீ v² போட்டுக்கலாம் சரியா. இல்லை எனக்கு நல்லா தெரியும் சார், அப்போ நான் இங்கே ½ mv², இதோட வேல்யூ என்ன வருது? கேவோட வேல்யூ என்ன வரும்? mr²/2. அப்போ இந்த இடத்துல வேல்யூ 1/2ன்னு போட்டுரு. இந்த இடத்துல வேல்யூ ஸ்ட்ரைட்டாக என்ன போட்டிருக்கலாம்? 1/2ன்னு போட்டிருக்கலாம். சரி, இப்போ இதை ஈக்குவேட் பண்ண போறீங்க சரியா. ஆட் பண்ணுறது ஆட் பண்ணிடு, ஈக்குவேட் பண்ணு. mgh is equal to ½ mv² இன்ட்டு இது ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ 3/2ன்னு கிடைக்கும்
செக் பண்ணிக்கோ. ஏன்னா நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், இங்கே வந்து வேல்யூ 1/2 போட்டேன். ஸோ 1 + 1/2 3/2 கிடைக்கும். இல்லைனாலும் இங்கே போடிய ஒன்றும் தப்பு இல்லை. ½ mv², இது mv², இங்கே 1 இருக்கும், இங்கே 1/2, ஸோ 3/2 தான் வரும். இப்போ எம்மோட எம் கேன்சல் ஆயிடுச்சு. வெலாசிட்டி கேட்குறான். வெலாசிட்டி இங்கே போயிடுச்சுன்னா 4/3 gh. இதுதான் வெலாசிட்டியோட ஸ்கொயர். அப்போ வெலாசிட்டி என்ன ஆயிரும்? ஓகேவா? எஸ், அந்த பீட்டான்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வேல்யூ அவ்வளோ வேல்யூ ஞாபகம் இருந்தால் டேரெக்டாக சால்வ் பண்ணுங்க. சரியா? Calculate the kinetic energy of the rolling ring of mass 0.2 kg about an axis passing through its center of mass and perpendicular to it. If its center of mass is moving with a velocity of 3 meter. ஓகேவா? என்ன சொல்றாங்க? ரோலிங்னு சொல்லிட்டான். அப்போ கைனடிக் எனர்ஜினா டோட்டல் எனர்ஜி கேட்குறான். ½ mv² 1 + k²/r². எதோடது சொல்றான்? ரிங்கு சொல்றான். ரிங்குனா என்ன? mr²/1. அப்போ இந்த வேல்யூ என்னது? 1. சரிங்களா? ஓகேவா? 1. ஒருத்தர் வந்து அந்த ஃபார்முலா கேட்டிருக்காரு, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ½ mv², இந்த இடத்துல 1 + 1 2 ஆயிரும். இந்த வேல்யூ கேன்சல் பண்ணி மாஸ் வெலாசிட்டியை சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு ஆன்சர் வந்துடும். மாஸ் எவ்வளோ? 0.2. அப்போ ஆன்சர் 1.8 வரணும். நல்லா பாரு தம்பி, இந்த இடத்துல ஓகேவா? புவன சிவகுமாரன் தம்பியா தங்கச்சியான்னு தெரில. இந்த mm கேன்சல் ஆயிருமா? அப்போ இந்த இடத்துல 2gh v² into 1 + k²/r² is equal to 2gh. சரியா? இதோட வேல்யூ என்னது? 2gh. இப்போ இந்த மொத்த டேர்மை கீழே கொண்டு போயிட்டேன்னா v² is equal to 2gh. ஓகேவா? டிவைடட் பை 1 + k²/r². இந்த மொத்த டேர்மை டம்மியா ஒரு பேர் கொடுத்துட்டோம், பீட்டான்னு சொல்லி. என்ன பேர் கொடுத்துட்டோம்? பீட்டா. 2gh. அப்ப v என்ன ஆயிரும்? 2gh டைம்ஸ் பீட்டா. இந்த பீட்டாங்கிறது என்னது? 1/1 + k²/r². சரிங்களா? சொல்லி கொடுத்தாச்சு. ரோலிங் மோஷன் டெலிட்டட் இல்லையா? வாட் இஸ் த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் டூ பாடி ஹேவிங் ஈக்குவல் வெலாசிட்டி? 0. பட் கொஸ்டின் என்ன? சேம் டைரக்ஷனா உல்டா டைரக்ஷனான்னு பார்த்துக்கோங்க. சரியா? சேம் வெலாசிட்டி, இந்த இடத்துல v, இந்த இடத்துல v. இதோட ரிலேட்டிவ் வெலாசிட்டி கேட்டனா 2v. ஆனா இவன் v, இவனும் v அப்படின்னா 0. The distance of two planets from the sun is, distance வந்து கொடுத்துட்டாங்க. What is the ratio of time period? Kepler's-ல யூஸ் பண்ணிக்கோங்க. t² is directly proportional to a³. அப்ப t1/t2 the whole square is equal to a1/a2 the whole cube. இது ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுத்தா என்ன கிடைக்கும்? 10 கிடைக்கும். அப்ப 10³ 10³ ஸ்கொயர் ரூட் எடுத்துரு. சரியா? அப்ப t1/t2 என்ன கிடைக்கும்? 10 × 10 × 10 ஓட ரூட். கரெக்டா? கியூப் பண்ணிட்டேன், அப்புறம் ரூட். At which height from the earth of the surface the acceleration due to gravity is decreased by 75% decrease ஆயிருக்கு. அப்ப அந்த இடத்துல எவ்வளவு இருக்கு? 100%ல 75% கம்மி ஆயிடுச்சு. அப்ப அங்க எவ்வளவு இருக்கு? 25% இருக்கு. அப்ப அவங்க என்ன கேக்குறாங்கன்னா g' ஓட வேல்யூ g/4 இருக்கு. சரி, அப்ப நம்ம ஃபார்முலா என்ன? g' is equal to, so g' க்கு உள்ள வேல்யூ போட்டேன், g/1 + h/r the whole square. இது டைரக்டான ஃபார்முலா என்ன? இந்த வேல்யூ டைரக்டா ஈக்குவேட் பண்ணிரு. டுடே ஜேஇல क्वेश्चन வந்துச்சு. எஸ், வந்துச்சு. ஈஸியா தான் இருந்துச்சு. ஜேஇ क्वेश्चन அந்த அளவுக்கு இல்லப்பா, ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. உடனே சார் நீங்க எதுக்கு எடுத்தாலும் ஈஸின்னு சொல்றீங்க, எங்களுக்கு இங்க டிவிஷனே தெரிய மாட்டேங்குது சார். இப்போ மொத்தம் 25% எப்படி வந்துச்சுன்னா எங்களுக்கு புரியல சார். நாங்கள் அந்த லெவலில் இருக்கோம். நீங்கள் வாட்டுக்கு என்ன பண்ணுறீங்க? ஜேஇ கொஸ்டின் ஈஸி. ஜேஇல என்னன்னாவது தெரியுமா? நாங்களே அதில் 2 அட்டெம்ப்ட் போயிட்டு அடுத்து 1 பண்ண முடியலன்னா இப்போ 2 வருஷம் நீட்னு சொல்லி உட்காந்துருக்கோம் வீட்டில். அதில் எம்பிட்டு கஷ்டமாக இருக்கும். அதில் எதாவது பெரிய பெரிய இன்டகிரேஷன்லாம் வரும். எங்களுக்கு 12th மேத்ஸில் இன்டகிரேஷனே பண்ண தெரியாது. வீட்டில் வேற அப்ளை பண்ணுன்னு சொன்னாங்க.
ஆனால் நான் பண்ணல. ஏன்னா எப்படியோ பாஸ் பண்ண மாட்டேன்னு தெரியும். அப்புறம் பண்ணி அசிங்கப்பட்டோன்னா அதனால வீட்டில் சொல்லிட்டேன், நீட் வரட்டோமா, நீட்டில் பார்த்துக்கலாமா. இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணு. என்ன ஆன்சர் வந்துச்சு? வெரி குட். ஒருத்தவங்க மட்டும் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, மற்றவங்களாம் உட்காந்து என் கூட கதை பேசுறீங்க. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தனா 1 + h/r is equal to 2. அப்போ h/r ஓட வேல்யூ என்ன ஆயிரும்? 2 - 1 1 ஆயிரும். h/r தானேயா? அப்போ h is equal to 6. சார் எல்லாம் ஓகே சார், h is equal to 6 வருது. இங்கே ஆப்ஷனில் 6 இல்லையே. ரேடியஸோட வேல்யூ தான் என்ன? ரேடியஸோட வேல்யூ என்ன? ரேடியஸ் ஆஃப் எர்த் என்ன? அது ஏன் தெரியாது? எங்களுக்கு ரேடியஸ் ஆஃப் எர்த்தோட வேல்யூலாம் தெரியாது. ஆனால் என்ன தெரியும்? ஒரு பொண்ணை ப்ரப்போஸ் பண்ணுறப்ப ஐ வில் லவ் யூ டு மூன் அண்ட் பேக். மூன் அண்ட் பேக்னா மூனோட டிஸ்டன்ஸ் யாராச்சும் கேட்டாங்கன்னா அது தெரியாது சார். நானும் அந்த பொண்ணும் 11th லவ் பண்ண ஆரம்பித்தோம் சார். அந்த பொண்ணு இப்போ இன்ஜினியரிங்கில் போய் சேர்ந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. நான் இன்னும் நீட் ட்ராப்பராக தான் இருக்கேன். எப்பயாவது நீட் ட்ராப்பை முடிச்சுட்டு நானும் காலேஜுக்கு போகலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது. ஆளை பார்க்க காலேஜுக்கு போனால் அவள் ஃப்ரெண்ட் எல்லாமே என்னை தம்பி தம்பின்றாங்க. ஏன்னா இன்னும் 12th முடிச்சு காலேஜில் சேர்றேன்னா. சரி, இப்போ பார், if the velocity given to an object for the surface of earth is n times the escape velocity. நம்ம எவ்வளோ வெலாசிட்டி கொடுத்துட்டோம்? n டைம்ஸ் கொடுத்துட்டோம். இதில் ஆப்ஷனில் தப்பு இருக்கா? எல்லா ஆப்ஷன்லையுமே தப்பு இருக்கா? எல்லா இடத்துல ஸ்கொயர் வருமா வராதா? போட மறந்துட்டாங்களா? ஏன்னா டைமென்ஷனி தப்பாயிரும். ஸ்கொயர் போடலன்னா டைமென்ஷனி தப்பு. கரெக்டா இல்லையா? இப்போ நல்லா பாரு, எவ்வளோ வெலாசிட்டி கொடுக்குறீங்க? n டைம்ஸ் VE கொடுக்குறீங்க. எவ்வளோ வெலாசிட்டி கொடுக்குறீங்க? n டைம்ஸ் VE. இல்லை அப்படின்னா ஒருவேளை கொஸ்டின் இப்படி இருந்திருக்கலாம். இந்த இடத்துல ரூட்டுக்குள்ளே போடாமல் இப்படி கொடுத்துருக்கலாம். ஓகேவா? அப்போ நான் இவ்வளோ வெலாசிட்டி கொடுக்குறேன். எனக்கு தேவையான வெலாசிட்டி என்ன? எனக்கு தேவையான வெலாசிட்டி இவ்வளோ. சரியா? அப்போ எக்ஸஸ் ஆஃப் வெலாசிட்டி வேணும். ஒன்றுமே பண்ணாத இது ரெண்டுத்துக்கும் ஸ்கொயர் பண்ணி சப்ராக்ட் பண்ணணும். என்ன பண்ணணும்? பைத்தகரஸ் தியரம் மாதிரி தான். சரியா? இந்த வெலாசிட்டி ப்ளஸ் தேவையான வெலாசிட்டி. சரியா? இல்லைன்னா இன்டர்ஸ்டெல்லார் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. இது எஸ்கேப் வெலாசிட்டி. எஸ்கேப் வெலாசிட்டியோட ஸ்கொயர் ப்ளஸ் இது பேர் இன்டர்ஸ்டெல்லார்னு சொல்லுவாங்க. சரியா? இன்டர்ஸ்டெல்லார்னா படம் பேர் தானே சார், அது ஏன் சார் இங்கே வருது? இஸ் ஈக்குவல் டு கிவன் வெலாசிட்டி ஓட ஸ்கொயர். இப்போ அவன் என்ன கேட்குறான்? இன்டர்ஸ்டெல்லார் கேட்குறான். எங்கே சார் இன்டர்ஸ்டெல்லார் கேட்குறான்? வாட் வில் பி ரெசிடுவல் வெலாசிட்டி அட் இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி போகிறப்ப அதோட வெலாசிட்டி என்ன? அதாவது ஸ்பேஸில் இருக்கப்போ அதோட வெலாசிட்டி என்ன? அதான் கேட்குறாங்க. சரியா? அப்போ இந்த வெலாசிட்டி கேட்குறான்னா இது இங்கிட்டு கொண்டு வந்துரு. கிவன் வெலாசிட்டி என்ன? n டைம்ஸ் VE. அப்போ n ஸ்கொயர் VE ஸ்கொயர் மைனஸ் VE ஸ்கொயர். இதுதான் இன்டர்ஸ்டெல்லார் வெலாசிட்டி. சரியா? எனக்கு ஸ்கொயர் வேணா, ஸ்கொயர் ரூட் வேணா இப்படி கொண்டு வா. இல்லைன்னா கொஸ்டின்ல இந்த இடத்துல இது ரூட்டுக்குள்ளே வைக்கல. சரியா? ரூட்டுக்குள்ளே இந்த இடத்துல இதே ரூட்டுக்குள்ளே இல்லைன்னா இது வெளியே எடுத்துக்கலாம். சரியா? அப்போ ரூட் ஆஃப் n ஸ்கொயர் மைனஸ் 1 ரூட்டுக்கு வெளியே VE. ஆனால் கண்டிப்பாக இந்த இடத்துல ரூட்டுக்குள்ளே தான் தெளிவாக வச்சுருக்காங்க. தெளிவாக வச்சுருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? இதுக்குள்ளே ஸ்கொயர் போட்டுக்கணும் இவங்க. ஓகேவா? புரியல? என்னம்மா புரியல? நல்லா பாரு, நான் ஏதோ ஒரு வெலாசிட்டி கொடுப்பேன். நான் கொடுக்குற வெலாசிட்டி கம்மியாக இருந்தால் அந்த ஆப்ஜெக்ட் வந்து சரி அப்படின்னு பாரு தூக்கி போடுறான். கொடுத்த வெலாசிட்டி கம்மியாக இருந்ததுனால இந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆயிடுச்சு? கொஞ்சம் தூரம் போயிட்டு கீழே வந்துருச்சு. நான் இன்னும் வேகமாக தூக்கி போடுறேன், இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு வரும். நான் இன்னும் வேகமாக தூக்கி போடுறேன், இன்னும் கொஞ்சம் ஹைட் போயிட்டு வரும். நான் ஒரு குறிப்பிட்ட வெலாசிட்டியில் தூக்கி போடுறப்போ என்ன ஆயிரும்னா இது வந்து எஸ்கேப் ஆயிரும் எர்த்தோட அட்மாஸ்பியர்ல இருந்து. சரியா? எர்த்தோட கிராவிடேஷனல் புல்ல தாண்டி போயிரும். சரியா? அப்ப நான் மினிமம் எவ்வளவு வெலாசிட்டி கொடுக்கணும்? நான் இவ்வளோ வெலாசிட்டி கொடுக்கணும். நான் மினிமம் எவ்வளோ வெலாசிட்டி கொடுக்கணும்? இவ்வளோ வெலாசிட்டி கொடுக்கணும். அவ்வளோ வெலாசிட்டி கொடுத்தா மட்டும்தான் என்ன நடக்கும்? இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்பேஸ்க்கு போக முடியும். இதோட கம்மியான வெலாசிட்டி கொடுத்தா ஸ்பேஸ்க்கு போகாது. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க? நீங்க கொடுத்த வெலாசிட்டி தாண்டி, சரியா, நீங்க எவ்வளவு வெலாசிட்டி இவ்வளோ கொடுத்தா போதும். ஆனா நீங்க எவ்வளவு கொடுத்துடுறீங்க? இவ்வளோ கொடுத்துடுறீங்க. அதை விட n டைம்ஸ் அதிகமான ஒரு வெலாசிட்டியை கொடுத்துடுறீங்க. அப்ப கொடுத்தீங்கன்னா சரியா, இது வந்து எப்படின்னா ஒரு படத்துக்கு போனோம்னா இவ்வளோ காசு இருந்தால் போதும். ஆனால் வீட்டில் என்ன பண்ணிடுற? இவ்வளோ காசு வாங்கிடுற.
சரியா? அந்த கோட்டால ஒரு பொண்ணு பண்ணா தெரியுமா? கோட்டால இருக்க ஒரு பொண்ணு வந்து அவளோட கையெல்லாம் கட்டி போட்டு அவங்க வாட்ஸ்அப்பில் வீட்டுக்கு மெசேஜ் அனுப்பிட்டாங்க. சரியா, நாங்கள் உங்கள் பொண்ணை கடத்திட்டோம், 50 லட்ச ரூபா கொடுத்துருங்க. அப்படியே ஃபோட்டோவில் அப்படி கட்டி போட்டு வாயெல்லாம் கட்டி போட்டு வச்சுருக்காங்க அந்த பொண்ணை. பட் என்னன்னா கடைசியில் வந்து போலீஸ் விசாரிக்கிற தெரியுது அந்த பொண்ணு எவ்வளோ கேட்டிருக்காங்க, 50 லட்ச ரூபா காசு கொடுங்க அப்போதான் பொண்ணை விடுவோம். கடைசியில் போலீஸ் விசாரிக்கிறப்ப தெரியுது அந்த பொண்ணே அவளை கடத்திட்டு அவளே ஃபோட்டோ அனுப்பி அவளே சேட் பண்ணியிருக்கா. எதுக்கு 50 லட்ச ரூபான்னு கேட்டால் வெளிநாட்டு ஊர் சுற்றிட்டு பார்க்கணுமா. சரியா, அதனால தான் இவ்வளோ வெலாசிட்டி கொடுத்தாலே மேலே போனால் போயிடுவீங்க. பட் இவ்வளோ வெலாசிட்டி கொடுத்துட்றாங்க. அப்போ எக்ஸஸ் ஆஃப் வெலாசிட்டி என்ன? எக்ஸஸ் ஆஃப் வெலாசிட்டி வச்சு என்ன பண்ணுவீங்க? இன்டர்ஸ்டெல்லார் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். படத்துக்கு போனால் இவ்வளோ காசு போதும், நிறைய காசு கொடுத்துட்டா என்ன பண்ணுவேன்? ஊர் சுற்ற ஆரம்பிச்சிருவேன். அப்போது கிவன் வெலாசிட்டியோட ஸ்கொயர் வந்து எஸ்கேப் வெலாசிட்டியோட ஸ்கொயர் ப்ளஸ் இன்டர்ஸ்டெல்லார் வெலாசிட்டியோட ஸ்கொயர். ஓகே, இதுதான் ஃபார்முலா. புரியுதா? ரொம்ப தூரம் போகிற எஸ்கேப் வெலாசிட்டியை தாண்டி போயிடும். வெரி குட். பட் கொஸ்டின் போது எப்படி யோசிக்க முடியல, அதுக்கு தான் ப்ராக்டிஸ். ஓகேவா? அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ப்ராக்டிஸ் பண்ணுறோம். செலக்ட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நல்ல பாரு, இந்த மாதிரி வார்த்தையில் பார்த்துனா மார்க் பண்ணி வச்சுக்கோ. நீ பாட்டு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கு மார்க் பண்ணணும். இன்கரெக்ட்னு கேட்டாங்கன்னா இன்கரெக்ட். Select the incorrect statement from the following. The orbital velocity of a satellite increases with the radius of the orbit. Orbital velocity of the satellite வந்து radius increase ஆச்சுன்னா increase ஆகும். Orbital velocity formula என்ன? root of gm by r. escape velocity formula என்ன? root of 2gm by r. அப்போ நல்லா பாருங்க, ஆர்பிட்டல் வெலாசிட்டி ஆஃப் த சேட்டலைட் இன்க்ரீஸ் ஆகுமா ரேடியஸை பொறுத்து? ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆர்பிட்டல் வெலாசிட்டி இன்க்ரீஸா டிக்ரீஸா? டிக்ரீஸ் ஆகும். அப்போ இது இன்கரெக்ட். அப்போ 1 இருக்கிறது 1 எல்லாத்துலேயும் இருக்கு. என்ன ஸ்பேம்? எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் அ பார்ட்டிகல் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் டிபெண்ட் ஆன் த ஸ்பீட் வித் விச் இட் இஸ் ஃபயர்டு. எஸ்கேப் வெலாசிட்டி வந்து நீங்கள் எந்த ஸ்பீடில் ஃபயர் பண்ணுறீங்க அதை பொறுத்து இருக்கா? இல்லவே இல்லை. சரியா, இல்லவே இல்லை. ஸோ செகண்ட் ஒன் வந்து வரக்கூடாது. ஏன்னா நல்லா பாரு, அது ஒரு கான்ஸ்டன்ட். அது ரேடியஸை பொறுத்து, கிராவிட்டியை பொறுத்து, மாஸை பொறுத்து இருக்குது. அப்போது எர்த்தை பொறுத்த வரைக்கும் அதோட வேல்யூ ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. கரெக்டாக இல்லையா? த டைம் பீரியட் ஆஃப் த சேட்டலைட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த ரேடியஸ். டைம் பீரியட் ரேடியஸை பொறுத்து இருக்குமா இருக்காதா? ரேடியஸை பொறுத்து இருக்கும். இவன் நான் சொல்ல டஸ் நாட் டிபெண்ட். அப்போ தேர்ட் ஒன் வரணும். செகண்ட் ஒன்ல என்ன? எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்பீட் வித் விச். 2 வந்து இன்கரெக்டா? ஆமா, டஸ் நாட் டிபெண்ட் தானே. இப்போ இது கரெக்டா இல்லையா? இது டஸ் நாட் டிபெண்ட். அப்போ இது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தானே. இது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? இந்த ஸ்டேட்மெண்ட் இன்கரெக்ட். ஏன் இன்கரெக்ட்? ஏன்னா அது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. கொஸ்டின் இன்கரெக்ட் தானே கேட்குறான். அப்போ 2 இன்கரெக்ட் தான், 3 இன்கரெக்ட் தான். அப்போ 1 the orbital velocity is inversely proportional to the square root of the radius. ஆமா, இது கரெக்ட். அப்போ இது வராது. சரியா? சரி, இந்த கொஸ்டின்ல நீ ஈக்குவேஷன் கொண்டு வா. லோடுக்கு எலாங்கேஷனுக்கு கேட்குறாங்க. முதல் ஈக்குவேஷன் கொண்டு வா. A body is moving unidirectionally under the influence of the source of constant power. Its displacement in time t is proportional to. ராம், நீங்க வந்து இதில் படிக்க வரீங்கன்னா படிக்க வாங்க. சரிங்களா? புரியுதா? நீங்க தப்பா எடுக்காதீங்க. இந்த கொஸ்டின் நான் டீச் பண்றப்ப படிக்க வரீங்கன்னா படிக்க வாங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு இது டீச் பண்றேன். இப்போ நல்லா பாரு, யங்ஸ் மாடுலஸ் கொஸ்டின். யங்ஸ் மாடுலஸ் நல்லா பாரு, எல்லா கொஸ்டின் பேப்பர்ல யங்ஸ் மாடுலஸ்ல இருந்து தான் மெயினாக கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? யங்ஸ் மாடுலஸ் கேட்கலாம், இல்லை எனர்ஜி டென்சிட்டி கேட்கலாம். யங்ஸ் மாடுலஸ் ஃபார்முலா என்ன? ஃபோர்ஸை தான் அவன் லோடுன்னு கொடுத்துருக்கான். சரியா? ஃபோர்ஸ் அப்பான் ஏரியா எல் பை டெல்டா எல். இப்போ நல்லா பாரு, லென்த் ஆஃப் த வயர் சேம்னு சொல்லிட்டான். யங்ஸ் மாடுலஸ் சேம்னு சொல்லிட்டான். அப்போ ஏரியா வந்து ஃபோர்ஸ் பை டெல்டா எல்க்கு ஈக்குவலா? இந்த கிராஃப்ல இருந்து இது ஃபோர்ஸ், இது டெல்டா எல். அப்போ ஃபோர்ஸ் பை டெல்டா எல் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? ஃபோர்ஸ் பை டெல்டா எல் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? ஃபோர்ஸ் பை டெல்டா எல் வந்து இந்த லைனோட ஸ்லோப்பை ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ ஏரியா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்லோப்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா? அப்போ எதோட ஸ்லோப் அதிகமோ அதோட ஏரியா அதிகம். அப்போ இந்த ஓடி வயரோட ஏரியா இருக்கிறதுலே அதிகம். சரியா? இருக்கிறதுல கம்மியான திக்னஸ் எதுக்கு? ஓஏ வயரோட ஏரியா தான் இருக்கிறதுலே கம்மி. அப்போ
திக்கு கேட்குறாங்க, தின்னு கேட்குறான், தின்னெஸ்ட் கேட்குறான். எதோட ஏரியா கம்மி, அதான் தின்னெஸ்ட். கரெக்டா இல்லையா? அப்போ எதுக்கு தின்னெஸ்ட்? ஓஏ. எது திக்கெஸ்ட்? இது திக்கு. புரியுதா? கொஞ்சம் பேசிக் கான்செப்ட் தான். சரியா சார்? இந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் பார்த்தது இல்லை, பார்க்கணும்னு அவசியம் இல்லைப்பா. சரியா? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சா அந்த கொஸ்டின் புரியும். இன்னைக்கு ஜேஇல ஆல்சோ யங்ஸ் மாடலில் சொன்னா. ஓகேம்மா. எந்த ஏலையா, மார்னிங்கா, ஆஃப்டர்நூனா? A sphere is floating in water, its 2/3 part is outside the water, and when the sphere is floating in unknown liquid, 2/3 is outside the liquid. அப்ப density of the liquid என்ன? first case பாரு, water. சரியா? இந்த வாட்டர்ல ஏதோ ஸ்பியரை வைக்கிறீங்க. வச்சீங்கன்னா 2/3 பகுதி வெளியே இருக்குன்னு சொல்றான். எவ்வளவு பகுதி வெளியே இருக்குது? 2/3 ஆஃப் த மாஸ் வெளியே இருக்கு. சரி, அப்ப இந்த இடத்துல இது பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம் சார்? சாப்டர் நேம் கேட்குறாங்க. இது வந்து மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஃப்ளூயிட் சாப்டர். ப்ரோ ஒரு டவுட் கேளுங்க. மீன்ஸ் ஸ்லோப். ப்ரோ ஒரு டவுட். சாப்டர் நேம் சொல்லிட்டேன். ஓஏ, ஓஏ, ஓடி. ப்ரோ ஒரு டவுட்டு சொல்லுங்க. பாலாஜி என்ன டவுட்? ஒரு டவுட்னு சொல்றீங்க. இப்போ நல்லா பாரு, இது மேலே ஆக்ட் ஆகிற பயான்சி ஃபோர்ஸும் கீழே ஆக்ட் ஆகிற எம்ஜி ஈக்குவல். கரெக்டா இல்லையா? கீழே ஆக்ட் ஆகிறது எம்ஜி. பயான்சி ஃபோர்ஸ் எவ்வளோ சார்? டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட். இந்த இடத்துல டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட்னா எந்த ஃப்ளூயிட் எடுத்திருக்கீங்க? வாட்டர் எடுத்திருக்கீங்க. வால்யூம். திரும்பி ஒரு டவுட் மட்டும் தான் சொல்றான். என்ன டவுட்னு சொல்ல மாட்டேங்கிறான். வால்யூம் ஆஃப் ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ்ட். எவ்வளோ ஃப்ளூயிட் சார் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு? நல்லா பாரு, எவ்வளோ பார்ட்டிகல் சார் உள்ள வந்திருக்கு? 2/3 வந்து வெளியில இருக்கு. அப்போ உள்ள எவ்வளோ வந்திருக்கு? 1/3 உள்ள வந்திருக்கு. புரியுதா? இன்டூ கிராவிட்டி. இப்ப செகண்ட் கேஸ்ல என்ன பண்றாங்கன்னா, அதே பாக்ஸ் எடுத்திருக்கான், ஆனா இப்போ வேற ஒரு ஃப்ளூயிட். இப்ப என்ன ஃப்ளூயிட் யூஸ் பண்றாங்கன்னு தெரியல. இப்ப யூஸ் பண்ற ஃப்ளூயிட்ல பார்த்தனா அந்த பால் வந்து 1/4 மட்டும் தான் எங்க இருக்குது? உள்ள இருக்கு. அப்ப நான் இப்ப எழுதுறப்ப mg கரெக்டா எவ்வளவு உள்ள இருக்குது? 1/4 தான் உள்ள இருக்கு. அப்ப டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் 1/4 தான் உள்ள இருக்குது. ஸோ v/4. ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி என்ன கேட்கறான்? டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் கேட்கறான். சரியா? டென்சிட்டி ஆஃப் இந்த லிக்விட் தான் எவ்வளோன்னு கேட்குறான். இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிட்டேன்னா டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் வால்யூம் பை 4 கிராவிட்டி இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி ஆஃப் வாட்டர் வால்யூம் பை 3 இன்டூ கிராவிட்டி. கிராவிட்டி கிராவிட்டி கேன்சல், வால்யூம் வால்யூம் கேன்சல். இதோட வேல்யூ 1. அப்போ ஆன்சர் 4/3 வரும். புரிஞ்சா என்ன பண்ணியிருக்கோன்ட்டு? இது ரெண்டு வராது சார். ஏன் வராது? நல்லா பாரு, ஈக்குவல் மாஸை தாங்கி பிடிக்கணும். கரெக்டா இல்லையா? ஈக்குவல் மாஸை தாங்கி பிடிக்கணும். இந்த இடத்துல நல்லா பாரு, 1/3 அதாவது 0.33% ஆஃப் த பாடி உள்ள வந்தாதான் இவனால தாங்க முடியுது. ஆனா இவன் எதுல தாங்கிடுறான்? 0.25% வச்சு தாங்கிடுறான். கரெக்டா இல்லையா? புரியுதா? புரியுதா இல்லையா? அப்போ நல்லா பாரு, இதை கம்பேர் பண்றப்ப இவன் கம்மியான தண்ணியில உள்ள வரப்ப இவன் என்ன பண்ண முடியுது? தூக்க முடியுது. சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனோட டென்சிட்டி அதிகமா இருக்கு. ஏன்னா டென்சிட்டி அதிகமா இருந்தா கம்மியான வால்யூம் உள்ள வந்தாலே போதும். ஆமாவா இல்லையா? அப்ப டென்சிட்டி ஆஃப் த ஃப்ளூயிட் அதிகமா இருக்கணும். எதை விட அதிகமா இருக்கணும்? வாட்டரோட வேல்யூ வந்து gm/cc g/cm3 1. அப்போ ஆன்சர் வந்து 1 விட அதிகமா இருக்கணும். இது பாரு 1 விட கம்மி, இந்த வேல்யூ 1 விட கம்மி. ஸோ அதனால அது ரெண்டு வராது. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணி ஏதோ ஒரு பஞ்சாயத்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு டவுட் mgனா என்ன ப்ரோ? m வந்து மாஸ், g வந்து கிராவிட்டி. தெரிஞ்சு கேட்குறீங்களா தெரியாம கேட்குறீங்களா? மதன் கௌரி சொல்லுவேன்னு எதிர்பார்க்குறீங்களா? அவன் என்ன டவுட் கேட்க வந்த மாதிரி அண்ணன், இவன் டவுட் கேட்க வந்த மாதிரி தெரியல. பரவாயில்ல, அது நடக்குமா? சரியா?
உன்னே மாதிரி மற்றவங்கள குறை சொல்ல வந்தாங்க. சரி பரவாயில்ல, பேசிட்டு போகிறேன், கண்டுக்காதீங்க சரியா. A monometer connect to a மோனோமீட்டர் சொன்னாலும் சரி, மேனோமீட்டர் சொன்னாலும் சரி, கனெக்ட் டு அ க்ளோஸ்டு டேப், ரீட் இவ்வளோ when it is open and the reading falls. க்ளோஸ்டில் வைக்கிறீங்க, வெயிட் பண்ணு, இந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குப்பா, இந்த வேல்யூ 6 இருக்கணும் சரியா. ஒரு மோனோமீட்டரில் என்ன பண்ணுறீங்க, க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கீங்க சரிங்களா. க்ளோஸ் பண்ணி வைக்கிறப்போ உங்களுக்கு ரீடிங் இவ்வளோ வருது. டேப்பை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ரீடிங் குறையுது. ஓகேவா, எனி டிஃபிகல்ட்டி? இதுக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சா? நவீன்குமார் மெசேஜ் பண்ணிட்டீங்க, டெலீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நல்லா பாரு, ஸ்டார்டிங் ப்ரெஷர் இவ்வளோ, ஃபைனல் ப்ரெஷர் இவ்வளோ. ஃபைண்ட் த ஸ்பீட் ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் வாட்டர். இந்த இடத்துல நம்ம பெர்னாலிஸ் தியரம் அப்ளை பண்ண போகிறோம். நல்லா பாரு, ஹாஃப் ரோ, ஹாஃப்னு சொல்லி இது ஹாஃப் அப்படின்னு சொல்லுங்க ஊரில், half rho v1 square plus pressure p1 is equal to half rho v2 square pressure எவ்வளோ p2. ஸ்டார்டிங்கில் நல்லா பாரு, ஆப்ஜெக்ட் மோஷனில் இருக்குமா, டேப்பை க்ளோஸ் பண்ணிட்டீங்க. அதான் சார் இந்த செஷன் எண்டிங் டைம் சொல்லுங்க நவீன்குமார். இந்த செஷன் வந்து 1 மணிக்கு முடியும் நவீன்குமார் சரிங்களா. ஏன்னா இதுக்கப்புறம் நான் இன்னொரு கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணுவேன். இப்போ மணி என்ன, 10. அம்ரித் சார் தெரியுமா? எனக்கு 2-3 அம்ரித் சார் தெரியும். ஒன்று வந்து ஜைலமில் பயாலஜி நடத்துவார் அவரா, இல்லை நார்த் இந்தியாவில் இருந்தார், வேதாந்தூவில் இருந்தார். ஸோ 11 ஆக போகுது, அது 9க்கு ஆரம்பிச்சு 2 மணி நேரம், இன்னொரு 2 மணி நேரம்னா 1 மணி ஆயிரும். டைம் சொல்லிட்டு இப்போ என்ன டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நல்லா வர டேப் க்ளோஸில் இருக்குது, தண்ணி மூவ் ஆகுமா, ஆகாது. அப்போ இங்கே வெலாசிட்டி 0. ஸ்டார்டிங்கில் ப்ரெஷர் கொடுத்துட்டான். ஏன்னா யோசிச்சு பாரு, இந்த வேல்யூ 0, இந்த வேல்யூ ப்ளஸ் இதை கூட்டினா எனக்கு ஒரு கான்ஸ்டன்ட் கிடைக்கணும். அப்போ நல்லா பாரு, இந்த வேல்யூ 0னா இந்த வேல்யூ அதிகமாக இருக்கணும், ஆமாவா இல்லையா? அதனால தான் இங்கே பாரு, முன்னாடி ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் சரியா. டேப்பை திறக்கிறதுக்கு முன்னாடி தண்ணியோட ப்ரெஷர் டேப்புக்குள்ளே அதிகமாக இருக்கும். நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம்னா தண்ணி வெளியே போயிடுது. ஓகேவா, அப்போ ஸ்டார்டிங் ப்ரெஷர் தெரியும். என்கிட்ட இந்த வெலாசிட்டி கேட்குறாங்க, P2 கொடுத்துட்டான். அப்போ P1 minus P2 is equal to half rho V2 ஓட ஸ்கொயர். இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும், 0.2 into 10 power 6. இதுல வந்து நீ வெலாசிட்டி கண்டுபிடிச்சுக்கோ. V2 square is equal to 2 into 0.2 into 10 power 6 by density of water. தண்ணி தானே இருக்கும், டேப் திறந்தா தண்ணி தானே வரும். சார் நாங்களாம் ரொம்ப பணக்காரங்க சார், டேப் திறந்தானே எங்கள் வீட்டில் தங்க வரும் அப்படிலாம் யாராச்சும் சொல்லிடு சரியா. இப்போ இது என்ன கிடைக்க போகுது, இந்த வேலைக்கு அந்த 10 power 3 கிடைக்கும். அப்போ 2 into 2 into 10 to the power of 2. இது V ஸ்கொயர். அப்போ வெலாசிட்டி என்ன சொல்லு, இந்த கொஸ்டினில் வெலாசிட்டி கண்டுபிடி. இவ்வளோ டைம் ஆகக்கூடாதையா, ரத்தம் ஒரு பெரிய ரவுடி குடும்பம். சுஜிதா வாய் தான் அம்புட்டு வாய். இந்த வடிவேல் பண்ணுவேன் தெரியுமா, நாங்களாம் யாரு தெரியுமா, ரவுடிங்க. For a gaseous system, find the change in internal energy if heat supplied is. But Newton's law of motion, Newton's law of thermodynamics பார்த்தா இதுல இருந்து நிறைய क्वेश्चन ரிப்பீட் ஆயிருக்குது சரியா. ஹீட் இஸ் சப்ளைடு சரியா, ஹீட் நீங்க சிஸ்டம்ல கொடுக்குறீங்க. அப்ப Q ஓட வேல்யூ என்ன, பாசிட்டிவ். எவ்வளோ, 50. ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம். சிஸ்டம் ஒர்க் பண்றான், சிஸ்டம் ஒர்க் பண்றான்னா ஒர்க் என்ன ஆக போகுது, பாசிட்டிவ்ல 16 ஆக போகுது. கரெக்டா. இப்போ இது நீ ஈக்குவேஷன் யூஸ் பண்ண உனக்கு ஆன்சர் வந்துடும். இந்த நேரத்துக்கு நீ கண்டுபிடிச்சிருக்கணும், ஒர்க் டன் பை த சிஸ்டம், சிஸ்டம் ஒர்க் பண்ணுறான் கரெக்டா இல்லையா. அப்போ Q இஸ் ஈக்குவல் டு டெல்டா U ப்ளஸ் W. அப்போ டெல்டா U இஸ் ஈக்குவல் டு Q மைனஸ் W. சப்ஸ்டியூட் பண்ணு. 50 கொடுத்தீங்க சார், அதில் 16 ரூபாய்க்கு வேலை பார்த்துட்டேன் சார், மிச்சம் எவ்வளோ இருக்கும், 34 ரூபா இருக்கும் சார். எலக்ட்ரிக் டைபோல் டைக்ராம் பேஸ் கொஸ்டின் டிப்ஸு.
நல்ல பாருமான அந்த லெசன் வரப்போ அதுக்கு டீச் பண்ணுறேன். ஓகேவா? ஒன் ஷாட் வீடியோ வேணால் பாருங்கள். கார்னட் இன்ஜின் ஆறும் என்னும் பக்கத்தில் கூட இருக்காது. A Carnot engine work between 400 Kelvin and 800 Kelvin has a work of, okay, output எவ்வளோன்னு கேட்குறா. ஒர்க் தான் எவ்வளோ? 1200 பை எவ்வளோ எனர்ஜி கொடுத்தீங்க தெரியாது. இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 800 மைனஸ் 400 பை பெரிய டெம்பரேச்சர் எவ்வளோ? 800. இதோட வேல்யூ என்ன? 1/2. அப்போ ஓகேவா? நாளைக்கு 12th இல்லை நாளைக்கு நான் ஒரு நாள் வந்து ஏதாச்சும் வேலை பார்க்க போகிறேன்னு டவுட் எனக்கு, சரியா? இல்லைன்னா நான் நாளைக்கு வந்து ஒரு 3 லெசனோட பிவைக்கு முடிச்சு கொடுத்துட்றேன். என்ன ஏதாவது டவுட்டு? டெலீட்டட் தான். அது வந்து ஒரு சில பேர் டெலீட்டடுன்றாங்க. பூவனா பாப்பா, அது ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, கார்னட் இன்ஜின் மட்டும் இருக்குன்னு சொல்கிறாங்க சார். ஹீட் இன்ஜினும் ரெஃப்ரிஜரேட்டர் தான் டெலீட்டடுன்றாங்க. நான் அதெல்லாம் என்ன பண்ணுறேன், சரி நடத்தி கொடுத்துட்றேன். நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் இல்லை. நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் இல்லாதனால 41வது கொஸ்டின் ஒரு பெரிய ஐடியா போட்டு வந்துட்டேன். In isothermic process, whole of the heat energy supplied is converted to internal energy. Isothermal process le edu sir 0 ஆயிரும். Isothermal na temperature constant. Temperature constant na delta U is equal to 0. Delta U 0 ஆகுதுனா Q is equal to W ஆகும். நான் என்ன சொல்றான், மொத்த ஹீட் வந்து இன்டர்னல் எனர்ஜி ஆகுது. இப்போ நல்லா பாரு, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்புனா ஒன்று ரெண்டுமே தப்பா இருக்கலாம், இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட். ஒன்று இந்த ஆப்ஷன் கரெக்ட், இல்லை அந்த ஆப்ஷன் கரெக்ட். ரெண்டாவது பாரு, Q is equal to W, இது கரெக்ட் தான். அப்போ ஃபோர்த் ஆப்ஷன். பட் என் கேள்வி என்ன, அவன் கொடுத்துருக்கான் சரியா, இந்த ப்ராசஸை மறந்துடு. என்ன ப்ராசஸ் கொடுத்துருக்கான்னு மறந்துடு. In dash process, whole of the heat energy supplied to the body is converted to internal energy. அந்த டேஷை ஃபில் பண்ணு. In dash process, whole of the internal energy, heat energy supplied to the body is converted to internal energy. எந்த ப்ராசஸ்ல நான் கொடுத்த ஹீட் எல்லாமே இன்டர்னல் எனர்ஜியா மாறும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். அதுக்கு பதில் சொல்லு. ஒருத்தவங்க தப்பா சொன்னா எல்லாரும் வெரி குடியா. ரோஜா மீனா லோச்சின், சரி ரோஜானே வச்சுக்கலாம், எனக்கு அதுக்கு மேல உங்க பேர் வாசிக்க தெரியல. ஒரு பாப்பா தான் கரெக்டியா. அடியாபேட்டிக் அறிவு வேணாமையா. அடியாபேட்டிக் ப்ராசஸ் இருந்தா Q என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். Q 0 இருந்துச்சுன்னா அடியாபேட்டிக் ப்ராசஸ்ல இருக்கிற எல்லா ஹீட்டுமே இன்டர்னல் எனர்ஜியா மாறுமா? மாறாது. அப்ப அது என்ன ப்ராசஸ்? ஐசோகோரிக். ஐசோகோரிக்ல தான் வால்யூம் கான்ஸ்டன்ட். வால்யூம் கான்ஸ்டன்ட் இருந்தா ஒர்க் டன் என்ன ஆகும்? 0 ஆகும். ஒர்க் டன் 0 ஆயிடுச்சுன்னா Q வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? டெல்டா U. If two simple harmonic motion are represented by the equation y1 is equal to 10 sin first இப்படி இருக்குது. அருமையான கொஸ்டின். இந்த ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ண உனக்கு வந்து வெக்டர் கான்செப்ட் புரிஞ்சிருச்சு, வேவ் கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்ப நல்லா பாரு, y1 is equal to என்ன சொல்லிட்டான்? 10 sin of 3 pi t plus pi by 4. சுஜிதா இதெல்லாம் நோட் பண்றீங்களா? நான் எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் சரி பண்றேனோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட்ல என்ன சொல்றான்? 5 sin of 3 pi t plus root 3 cos of 3 pi t. ஓகே, இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க சார், உங்கள்கிட்ட ரெண்டுத்தோட ரேஷியோ கேட்குறான், ரெண்டு ஆம்பிளிடியூடோட ரேஷியோ கேட்குறான். நல்லா பாரு, இந்த வேவ் ரெண்டா பிரிஞ்சிருக்கு. அப்போ போது இந்த வேவோட ஆம்பிளிடியூட் கண்டுபிடி. இது என்னது? சைனு. சைனுக்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் என்ன? 1. ஓகே சார். காஸ்க்கு முன்னாடி கோஎஃபிஷியன்ட் என்ன? √3. சைன் இந்த ஆக்சிஸ்ல இருக்கும், காஸ் இந்த ஆக்சிஸ்ல இருக்கும். அப்ப இதோட ரிசல்டன்ட் என்ன வருது சொல்லு. அதோட ரிசல்டன்ட் என்ன வருது? ஆப்ஷன் 2 சார். ஆப்ஷன் 2 தப்புமா? நீ என்ன பண்ணிருக்க தெரியுதா? நீ 10 5ஆல டிவைட் பண்ணி டைரக்டா சொல்லிட்ட. பட் இங்க பாரு, இந்த வேவ் வந்து ரெண்டா பிரிஞ்சிருக்குது. அப்ப இதோட மொத ஆம்பிளிடியூட் கண்டுபிடிங்க. 4th, மேபி 4th இருக்கலாம், பட் 2 வராது.
மேபி 4 இருக்கலாம், 4th ஆப்ஷன் இருக்கலாம். வெரி குட். நிறைய பேர் வந்து ஆம்ப்ளிடியூட் இந்த இடத்துல வேல்யூ என்ன வருது 2. அப்போ நல்லா பாரு, இதோட மொத்தம் ஆம்ப்ளிடியூட் என்ன வருது 2 வருது. வெளியில எவ்வளவு இருக்குது 5 இருக்குது. கரெக்டா இல்லையா சார்? ஒரு சில பேருக்கு புரியல. இந்த 5 உள்ள மல்டிப்ளை பண்ணேன்னா இந்த வேல்யூ 5 ஆயிரும், இந்த வேல்யூ 5√3 ஆயிரும். இதோட ரிசல்டன் கண்டுபிடிச்சவனுக்கு என்ன வருது 10 வருது. இதோட ஆம்ப்ளிடியூட் 10, இதோட ஆம்ப்ளிடியூட் 10. அப்போ y1/y2 என்ன ஆகுது 10 வருது. கரெக்டா இல்லையா? இந்த கவினுக்கு இதே வேலையா போச்சு. தம்பி அடுத்த தடவை இப்படி பேசிக்கிட்டு இருந்தா நான் பிளாக் பண்ணி விட்டு போயிடுவேன். சரியா? நீயே மரியாதை மெசேஜை டெலீட் பண்ணிடு. அப்போ நல்லா பாரு, ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுத்தால் என்ன கிடைக்கும்? இந்த வேல்யூ 10, இந்த வேல்யூ 10. புரியுதா? அப்போ வேல்யூ என்னது 10/10 வந்து 1. ஓகே, பண்ணிட்டு கிளம்பு. சரி தம்பி, மரியாதை கொடுத்தா ஆடுவீங்க. அடுத்து நான் ஏதாச்சும் பேசிட்டேன்னு வச்சுக்க, வாத்தியார் இப்படி பேசக்கூடாது. நீங்கள் எவ்வளோ பேசுகிறப்ப நாங்கள் எங்களாலேயும் பேச முடியும், பட் பேசக்கூடாதுன்னு இருக்கோம். சரியா? ஓகே, இப்போ நல்லா பாரு, இதுக்கு ஆங்கிள் கண்டுபிடி. இந்த இடத்துல ஆங்கிள் எத்தனை டிகிரி இருக்கும்? ரொம்ப சிம்பிள். இந்த வேல்யூ 1, இந்த வேல்யூ √3. அப்படின்னா இந்த இடத்துல ஆங்கிள் என்ன? இந்த வேல்யூ 1, இந்த வேல்யூ √3. இந்த இடத்துல ஆங்கிள் என்ன வரும்? அப்போ எனக்கு இந்த வேவ் பார்த்தேன்னா 10. கரெக்டா? ஏன்னா இதோட ஆம்ப்ளிடியூட் 10 வருது. சைன் ஆஃப் 3πt ப்ளஸ் எவ்வளோ ஆங்கிள் சார்? வெரி குட். நிறைய பேர் 60. எப்படி கண்டுபிடிக்கிறதுனா tan θ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ 60. சரியா? இப்போ இந்த வேவ் பாரு, 10 sin 3πt ப்ளஸ் 45. இது என்னது 10 sin 3πt ப்ளஸ் 60. அப்போ ரெண்டுத்துக்கு நடுவில் ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது? 45, 60. ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 15. சரியா? 15 நீ எப்படி எழுதலாம்? இது 30. கரெக்டா? இது 15. எப்படி கண்டுபிடிச்சோன்னு புரிஞ்சா? The speed of a particle executing simple harmonic motion with the amplitude of displacement 5 cm is 3 cm per second. கரெக்டா? ஓகே, நல்லா பாரு. The speed of the particle executing simple harmonic motion, amplitude of the displacement எவ்வளோ? amplitude வந்து 5 cm at 2.5 cm. ஃபார்முலா என்ன? v is equal to omega times root of a square minus x square. அப்போ velocity எவ்வளோ? 3 is equal to omega by 5 ஓட ஸ்கொயர் minus 2.5 ஓட ஸ்கொயர். any difficulty? ரெண்டாவது கேஸ்ல என்ன சொல்றான்? ஸ்பீட் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறான். எப்போ? 2. பொசிஷன் என்ன? 2.5 √3. இதை நீ சால்வ் பண்ண போற. இது சால்வ் பண்றதுக்குள்ள உனக்கு மேட்ச் மறந்து போற அளவுக்கு ஆயிடுவேன். எல்லா வேல்யூமே பாசிபிள் தான். என்ன வருது? ஆன்சர் வந்துருச்சா? நல்லா பாரு, இந்த வேல்யூனா 2 × 2.5 எழுதலாமா? இந்த வேல்யூனா 2 × 2.5 எழுதலாம். இந்த வேல்யூ 2.5 இருக்கு. அப்ப 2.5 ஸ்கொயர் 2.5 ஸ்கொயரை நான் வெளியே எடுத்துக்கிறேன். இங்கே என்ன இருக்கும்? 2 × 2. அப்போ 2 ஸ்கொயர். இங்கே என்ன இருக்கும்? 1 இருந்திருக்கும். கீழே பாருங்க, என்ன 2.5 × 2 எடுத்தனா 2.5 வெளியே போயிடுச்சு. இங்கே 2 ஸ்கொயர் மைனஸ் இங்கே என்ன சார் இருக்குது? √3 ஸ்கொயர். √3 ஸ்கொயர். இந்த வேல்யூ கேன்சல் பண்ணிடு. √3 டிவைடட் பை இது 4 - 3 வந்து 1. புரியுதா? A particle executing simple harmonic motion in the amplitude a and time period t when the displacement of the
when the displacement from the equilibrium position வந்து இவ்வளோ இருக்குது. What is the fraction of total energy kinetic? Kinetic எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. சரியா? நல்லா total energy formula என்ன? half k a square. Kinetic energy formula என்ன? half omega root of a square minus x square. இப்போ இந்த இடத்துல x ஓட வேல்யூ என்ன சொல்லிட்டான்? half of the amplitude. அப்போ x ஓட வேல்யூ வந்து x by 2. I mean x ஓட வேல்யூ என்னது? a by 2. அப்போ half omega root of a square minus a square by 4. half omega கரெக்டா into 3 by 4. இப்போ a square வெளியே எடுத்துக்கோ. ஓகேவா? கைனெட்டிக் எனர்ஜி நல்லா பாரு, இது டோட்டல் எனர்ஜி, இது கைனெட்டிக் எனர்ஜி. ஓ ஐ எம் சாரி நான் பண்ணியிருக்கேன் மிஸ்டேக். சரியா? என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் சொல்லிடுறேன். சரியா? நான் அந்த வெலாசிட்டியை மட்டும் தூக்கி போட்டேன். half m v ஸ்கொயர் தானே ஃபார்முலா. half m v ஓட ஸ்கொயர், இது வெலாசிட்டியோட ஸ்கொயர் பண்ணுறப்ப இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும். கரெக்டா? half m v ஸ்கொயர், இந்த மொத்த டேர்மை தான் நம்ம என்ன எழுதிக்குவோம்? கேன்னு எழுதிக்குவோம். சரியா? இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் கேன்னு போட்டு இதை ரூட்லேருந்து ஸ்கொயர் வெளியே எடுத்துடுறேன். சாரி, நான் வெலாசிட்டி தூக்கி அப்படியே போட்டேன். தேங்க்யூ. அப்போ இந்த வேல்யூ கே ஆயிடுச்சு. half k a ஸ்கொயர் மைனஸ் இந்த வேல்யூ. புரியுதா? இப்போ நல்லா பாரு, இது கைனெட்டிக் எனர்ஜி, இது டோட்டல் எனர்ஜி. half k a square into 3 by 4. இது என்னது? கைனெட்டிக் எனர்ஜி. இது என்னது? டோட்டல் எனர்ஜி. இதுக்கு பர்சன்டேஜ் கேட்குறான். இன்டூ 100 போட்டுரு. எவ்வளோ பர்சன்டேஜ்? 75%. புரியுதா? புரிஞ்சா? இந்த கொஸ்டினை டைரக்டாக சால்வ் பண்ணுறது எப்படி? கைனெட்டிக் எனர்ஜி கேட்குறான், நீ பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடி. பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா என்ன? half k x ஸ்கொயர். டோட்டல் எனர்ஜி half k a ஸ்கொயர். half k a ஸ்கொயர் a by 2 இருக்கும். a ஸ்கொயர் by 4 ஆயிருமா? இப்போ நல்லா பாரு, a ஸ்கொயர் by 4 என்ன? 1 by 4. 1 by 4 எவ்வளோ பர்சன்டேஜ்? 1 by 4 எத்தனை பர்சன்டேஜ்? 25%. அப்போ 25% வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜியாக இருக்குது. அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் கைனெட்டிக் எனர்ஜி இருக்கும்? 75% கைனெட்டிக் எனர்ஜி இருக்கும். டிரான்ஸ்வர்ஸ் வேவை நம்ம கிரியேட் பண்ணுறது எப்படி சொல்லு? டிரான்ஸ்வர்ஸ் வேவை நம்ம கிரியேட் பண்ணுறது எப்படி? இப்படி. கரெக்டா? அதாவது எந்த டைரக்ஷனில் வேவ் போகுதோ அதுக்கு பெர்பெண்டிகுலராக நான் என்ன பண்ணணும்? வைப்ரேட் பண்ணணும். கரெக்டா இல்லையா? புரியுதா இல்லையா? எந்த டைரக்ஷனில் அந்த வேவ் ப்ரொபகேட் ஆகணுமோ அதுக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷன் நான் கொடுக்கணும். அப்போ டிரான்ஸ்வர்ஸ் வேவ் எதில் பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிடில் மட்டும்தான் பாசிபிள். சரிங்களா? சாலிட் அண்ட் கேஸஸில் பாசிபிள். ஒரு சில பேர் பீன்னு சொல்கிறாங்க. நீ கேஸஸை வந்து இப்படி ஆட்டினேன்னா கேஸ் என்ன ஆகும்? இப்படியே தானே ஆடும், முன்னாடி ஆடாது. புரியுதா? ஸோ சாலிடில் மட்டும்தான் டிரான்ஸ்வர்ஸ் வேவ் பாசிபிள். The velocity of a sound at a same pressure சேமாக இருக்கு. 2 மோனோட்டாமிக் கேஸ் எடுத்திருக்கீங்க, அதோட டென்சிட்டி ρ1 ρ2. சரியா? ப்ரெஷர் சேமாக இருக்குது. அப்போ வெலாசிட்டி கேட்குறான். v1 by v2 is equal to root of ρ2 by ρ1. புரியுதா இல்லையா? ρ2 by ρ1 எப்படி சார்னா? நல்லா பாருனா, இது பெர்னாலிஸ் தியரம் வச்சு வேணா நான் ப்ரூஃப் பண்ணுறேன். நல்லா பாரு, ஸ்டார்டிங் த ப்ரெஷர் P half ρ1 v1 ஸ்கொயர், ப்ரெஷர் P2 half ρ2 v2 ஸ்கொயர். ரெண்டுத்தோட ப்ரெஷர் சேம். ப்ரெஷர் கேன்சல் ஆயிருமா? புரியுதா இல்லையா? இந்த half கேன்சல் ஆயிருமா? அப்போ ρ1 v1 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ρ2 v2 ஸ்கொயர். அப்போ நல்லா பாரு, v1 by v2 the whole ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ρ2 by ρ1 க்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டா? இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டேன்னா v1 by v2 வந்து ரூட் ஆஃப் ρ2 by ρ1. இப்போ நல்லா பாரு, ρ1 by ρ2 4. அப்போ ρ2 by ρ1 என்ன ஆயிரும்? 1 by 4 ரூட்டுக்குள்ள. வெளியே எடுத்தா ஓகேவா?
ஹவு திஸ் ரிலேஷன், இதுதானே பெர்னாலிஸ் பிரின்சிபல். இந்த கொஸ்டின் கிடையாது. டாப்லர் எஃபெக்ட் டெலிட்டட். ஓகே, ஸோ இதோட பார்த்தீங்கன்னா 15th டெஸ்ட் சீரிஸ் முடியுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 16th டெஸ்ட் சீரிஸ் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.